So, before we start the session, my dear, since this is our first session, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்குள்ள விதைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் எப்படி ஒரு 10 மாதம் ஒரு பிள்ளையை சுமந்து பெற்று கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் உழைப்பும் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளேயும் என்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு புக்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுறதும் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக பார்த்து பார்த்து செதுக்கின சிலை மாதிரி தான் அது எல்லாமே. ஸோ ஒவ்வொரு தாமதமாகிறதுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். ஒவ்வொரு காத்திருப்புக்கு பின்னாலேயும் அதுக்கான ஒரு வெளிடான ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நான் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களோட வெற்றி என்பது, உங்களுடைய அந்த மார்க்ஸ் என்பது எங்கே படிச்சிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கு உங்களோட மார்க்ஸ் பேசணும். தட்ஸ் வாட் ஐ நீட் இட், ரைட்? ஸோ அதுதான் நீங்கள் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடனாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட மார்க்ஸ் வெறும் ஏ என்பதோ வெறும் பிஓ சிஓ வெறும் பாஸ் மார்க்ஸோ அதெல்லாம் செல்ஃபாக படித்தாலே எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டெடிக்கேஷனாக நீங்கள் படிக்கிறீங்கண்டா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் வின்னர்ஸ் லெவல் மார்க்ஸ். அந்த சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரைஸ் வின்னராக நம்ம வரணும், ஒரு 95+க்கு மேலே ஒரு மார்க்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு ஆத்மார்த்தமான உழைப்பை போட்டு படிக்க பாருங்கள். அதுதான் நீங்கள் இங்கே செய்யக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ நான் மிச்சம் பேச விரும்பலை. இதை கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டு உங்களோட உழைப்பை, உங்களுடைய நேரத்தை சரியாக கொடுங்க. தட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ, ரைட்? எல்லாருக்குமே நான் பேசுகிற கேட்குது தானே? am I audible to all of you? The sound, the volume, is everything is good? Can you please confirm me in the chat? Good, thank you. Right, so then let's start the session, my dears. ஸோ முதலாவது இந்த சாப்டர் 1 நம்ம பார்க்க போகிறோம், த கன்செப்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உங்களுடைய புதிய சிலபஸின் அடிப்படையில் தகவல் முறைமையினுடைய எண்ணக்கருக்கள் என்ன, இந்த தகவல் முறைமைகள் என்பது என்ன மாதிரியான தாக்கங்களை செலுத்துகிறது என்பதனை நம்ம பார்க்கக்கூடிய உங்களோட பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவக்கூடிய ஒரு அத்தியாயமாகத்தான் இந்த சாப்டர் 1 நம்ம பார்க்குறோம். இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய இந்த டிடிஐ சப்ஜெக்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, வாட் எவர் த நேம் தே ஆர் யூசிங், இட் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், இதில் நாம் தகவல்கள் என்றால் என்ன, டேட்டா என்றால் என்ன, ஒரு டேட்டா எப்படி தகவலாக மாறுது, டேட்டா ஹவு பிகம்ஸ் அ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், ரைட்? எல்லா தகவல்களையும் பயன்படுத்தி, எல்லா இன்ஃபர்மேஷனையும் பயன்படுத்தி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு முறைமை எவ்வாறு பில்ட் பண்ணப்படுது, எல்லா வணிகங்களும் என்ன மாதிரி ஒரு தகவல் முறைமைகளை அந்த பில்ட் பண்ணினக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை அவங்க அடுத்த கட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அது ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்காக இருக்கலாம், ஃபைனான்ஸ் டிவிஷனாக இருக்கலாம், கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டிவிஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எப்படி இந்த தரவுகள் தகவல்களாக மாற்றப்பட்டு தகவல்கள் ஒரு முறைமையாக்கப்பட்டு சிஸ்டமாக்கப்பட்டு அந்த சிஸ்டம் தீர்மானம் எடுப்பதற்கு பலதரப்பட்ட திணைக்களங்களுக்கு உதவி புரிய போகிறது. இது சம்பந்தமான ஒரு அடிப்படையை வழங்குவதுதான் இந்த சாப்டர் அறிக்க போகுது. அப்போ நம்ம ஷார்ட்டாக நம்ம சொல்லிக்கொள்கிறோம், ஒரு தரவு தகவலாக்கப்பட்டு அந்த தகவல்களை ஒரு முறைமை, ஒரு சிஸ்டமாக, இன்ஃபர்மேஷன் சிஸ்டமாக மாற்றப்பட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுது எப்படி என்பதனை ஒரு அடிப்படையாக நம்ம பார்க்க போடுகின்ற வெரி ப்ராக்டிக்கலான, நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுங்கிறத நீங்கள் இதோட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். இது உங்களுடைய யூசபிலிட்டி. எக்ஸாமை எடுத்துக்கிட்டோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட டார்கெட்டை நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னால், எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது எப்படியான ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னால், டெஃபினிஷன் கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதனுடைய வரைவிலக்கணம் என்ன, இதையும் இதனையும் வேறுபடுத்துங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர் 1 அறிய போகுது, ரைட்? ஸோ நீங்கள் இதிலிருந்து எக்ஸாமுக்காக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆன்சர் ஸ்ட்ரக்சர்ஸும் எப்படி இருக்குது, பிகாஸ் கேள்விகளை பல்வேறு வகைகளாக வார்த்தைகளை
வித்தியாசப்படுத்தி கேட்க முடியும். ஆனா ஆன்சர் உண்டு தான். ஸோ ஈஸியாக மார்க்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாப்டர், அதோட ப்ராக்டிக்கலான வேர்ல்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டராக இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் அதனுடைய இம்பேக்டும் இருக்கக்கூடியது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த சாப்டரினுடைய லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸை நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரினுடைய லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸை நம்ம பார்க்கும்போது 5 லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸை நம்ம பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். தேர் ஆர் 5 லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸ் வி ஆர் டிஃபைனிங் ஹியர். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் and explain the characteristic of quality information. ஸோ இந்த லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ல தரவு என்பது என்ன, அதே சமயம் தகவல் என்பது என்ன என்கின்றதனுடைய வேறுபாட்டை வித்தியாசப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். தரவு என்றால் இதுதான், தகவல் என்றால் இதுதான், தரவுக்கும் தகவலுக்கும் இந்தந்த விடயங்களில் இந்தந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கணும் என்பதை ஒரு டேபிளாக உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், ஒரு தரமான தகவல் என்றால் என்ன, தகவல் தரமாக இருக்கணும் என்றால் என்ன பண்புகள் இருக்கணும், இதை தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எக்ஸாமுக்குரிய விஷயம். ஸோ இதான் நம்மளுடைய முதலாவது லேர்னிங் ஒப்ஜெக்டிவாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒரு தகவல் முறைமையினுடைய அடிப்படையான கூறுகள் மற்றும் தொழிற்பாடுகளை அடையாளம் கண்டு விளக்குறேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஃபண்டமெண்டல் கம்போனன்ட்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு தரவு தகவலாக மாற்றப்பட்ட அந்த தகவல்கள்லாம் முறைமை ஒரு சிஸ்டமாக்கப்படுவது தான் தகவல் முறைமை. இந்த தகவல் முறைமை என்றால் அதில் என்னென்ன அடிப்படையான கூறுகள் இருக்கிறது, இந்த தகவல் முறைமை என்பது என்னென்ன தொழிற்பாடுகளை செய்து கொடுக்க போகிறது இந்த பெர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, டிவிஷனுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே சமயம் எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த அடாப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் த இம்பேக்ட், வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நிறுவனங்களில் தகவல் முறைமைகள் ஏற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் என்ன, எதற்காக ஒரு தரவு என்டர் பண்ணப்படணும், ஒரு தரவு கையாளப்படணும், அது தகவலாக மாற்றப்படணும், தகவல் ஒரு முறைமையாக மாற்றப்பட்டு இந்த தகவல் முறைமை என்கின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை, அது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் எல்லாரும் ஏன் இதை அடாப்ட் பண்ணி கொள்ளணும், இதுக்கான தேவை என்ன, இது கட்டாயமாக ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயமா இருப்பது, ரைட்? அண்ட் நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்ளை ஐசிடி டு என்ஹான்ஸ் தி பிசினஸ் ப்ராசஸ் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ். இதுவும் அடிக்கடி டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ தகவல் முறைமை என்பது ஐசிடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஐசிடி என்பது நம்மளுடைய பிசினஸினுடைய ப்ராசஸினுடைய எஃபிஷியன்சி. பிசினஸ் ப்ராசஸ் என்பது இப்போ ஒரு பிசினஸ் ஒன்று நம்ம செய்யறோம்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒரு விற்பனை செய்யறோம்னா ஓகே, ஆன்லைன் பிசினஸா, வெப்சைட்டுக்கு வரணும், இங்கே கிளிக் பண்ணணும், கார்ட்டில் பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், அது எங்கே வரும் அந்த டேட்டா, அந்த டேட்டாவை யார் பார்க்கணும், பார்த்து எப்படி பொருள் அனுப்புறது, தேர் இஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியும். எஃபிஷியன்சி என்பது குறைந்த அளவு உள்ளீடுகள், குறைந்த அளவு செலவீடுகளை போட்டு எப்படி மேக்ஸிமம் நமக்கு பெனிஃபிட் எடுக்க முடியும், அதே மாதிரி தரமாக அந்த வேலையை எப்படி எஃபெக்டிவ்னஸாக செய்ய முடியும் என்பதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல்சோ so many time tested common question. Then explain how ICT supports the data analysis, decision making and management of organizational and personal information, right? இந்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் ஒரு நிறுவனம் தனிப்பட்ட தகவல்களை, தரவுகளை பகுப்பாய்வு செய்யும். ஒரு டேட்டா இருக்குதுன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் அதனுடைய இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு விளங்கும். அதை நம்ம எப்படி தீர்மானம் எடுக்க போகிறோம், எப்படி நம்ம தொடர்பாடல் செய்ய போகின்றோம், ரைட்? பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம கண்டெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, இமெயிலை மேனேஜ் பண்ணுறது, டு டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இந்த 5 லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸை மையமாக கொண்டு தான் இந்த உங்களுடைய இந்த யூனிட் வந்து கட்டமைக்கப்படுது ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அப்போ இதை நம்ம மனசில் வச்சுட்டு தான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம கொண்டு போவோம். அதுக்கு பிறகு நாம மொத்தமாக இதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம தெளிவாக பார்த்துக்கொள்ளணும், ரைட்? ஸோ பிஃபோர் ஐ ஓப்பன் the past paper frequency and other things, let me tell you one story for you to connect with the subject, my dears. Let's say for example, இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் பார்மசி ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கேண்டியில் ஒரு சின்ன பார்மசி ஒன்று ரன் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கெஷியர் ஒன்றை வச்சிருக்கிறீங்க. அந்த கெஷியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், யாருக்கு விற்கிறீங்களோ அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறார். அப்போது அவர் பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டத்தில் ஒவ்வொரு தடவையும் பொருள்கள் விற்கப்படும் போது என்ன பேர், பார்கோட்டை ஸ்கேன் பண்ணுறார், அதில் பேர் வருது, எத்தனை குவான்டிட்டிஸ் விற்றோம், எவ்வளோ விலைக்கு கொடுத்தோம், கஸ்டமரோட ஃபோன் நம்பரை வாங்குறார், என்ன பேமெண்ட் மெத்தடில் வந்து நம்ம விற்றோம், அவர் கேஷாக பேமெண்ட் பண்ணாரா, இல்லை கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணாரா, டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணாரா, இசிகேஸில் பேமெண்ட் பண்ணாரா, கியூஆரா, லங்கா கியூஆரா, என்ன மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளைக்குமே டேட்டாவை வந்து கெஷியர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சேல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ ஒவ்வொரு நாள் முடிவிலையும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100 கஸ்டமருக்கு மேலே நீங்கள் வித்திருப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 100 கஸ்டமர், 30 நாள் 3000 சேல்ஸ். 100 விற்பனைகள், சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் 100 விற்பனைகள் நடக்கும் தானே. பெனடால் வாங்கிட்டு போகிறவருக்கு நீங்கள் ரிசிப்ட் கொடுப்பீங்க, ரைட்? பெரிய அளவு பொருட்கள் வாங்கிட்டு போகிறதும் விற்பீங்க. இப்போ ஒரு நாளைக்கு 100 சேல்ஸ் ஒரு பார்மசியில் நடக்குதுண்டா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்மசியில் 30 நாள் 100 பேர். யோசிச்சு பாருங்க, 3000 ரெக்கார்ட்ஸ் அப்படின்டா. ஒரு எக்ஸல் சீட்னா அந்த எக்ஸல் சீட்ல இருக்கக்கூடிய 3000 ரோஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேளுங்க. இப்போ உங்களுக்கு இந்த பார்மசியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும், நம்மளோட வருமானத்தை கூட்டணும், நம்மளுடைய லாபத்தை கூட்டணும், நம்மளோட சமூகத்துக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும், நம்ம வாங்குற பொருள் உண்மையிலேயே விற்கக்கூடிய பொருளாக இருக்கணுங்கிற கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ள இருக்குது. இது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு கேள்விக்கு பதிலாக தருறீங்க நீங்க. எந்த மெடிசின் நம்மளோட பார்மசியில அதிகமாக ஃபாஸ்டா ஒவ்வொரு மாசமும் வாங்கிட்டு போறாங்க, விற்கிறாங்க? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும். இப்போ இந்த 3000 ரோஸை நீங்க எக்ஸல்ல போட்டு பார்த்தோன்னா இந்த கேள்விக்கு பதில் தந்துருமா? இல்லை, கிடைக்காது. இப்போ இதுவே நீங்கள் உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, யாருக்கு நம்ம எந்த டேட்டுக்கு ஆர்டர் கொடுத்தோம், அதாவது நீங்கள் பொருளை மெடிசின்ஸை வாங்குறதுக்கு மெடிசின்ஸ் கம்பெனிஸ் இருக்கு தானே, அந்த ட்ரக் சப்ளை கம்பெனிக்கு தானே, அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த டேட் என்ன, டெலிவரி பண்ணின டேட் என்ன, எவ்வளவு டைம் டிலே பண்ணிக்கிறாங்க, சொன்ன டைமுக்கு வந்திருக்கிறாங்களா இல்லையாங்கிற டேட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க, நமக்கு யாரெல்லாம் டிலே பண்ணி நமக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நமக்கு யார் ரிலையபிளாக சொன்ன டேட்டுக்கு டைமுக்கு சொன்ன தரத்தில் பொருள் தராங்களோ அவங்களோட மட்டும்தான் நம்ம டீல் பண்ணணும். யாரெல்லாம் நம்ம கடந்த 3 மாசமா நமக்கு டிலே பண்ணிக்கிறாங்க நமக்கு மெடிசின் தரத்துக்கு, அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும், ஒரு ஒரு ஃபார்மசி ஓனர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. தென் உங்களுக்கு தெரியணும் எந்த கஸ்டமர்ஸ் கிரெடிட் கார்டில் வாங்குறாங்க, எந்த கஸ்டமர்ஸ் வந்து கடனுக்கு வாங்கிட்டு போய்க்கிறாங்க, காசுக்கு வாங்கி போய்க்கிறாங்க, காசுக்கு கூட இருக்குதா கடனுக்கு கூட இருக்குதா, யாரெல்லாம் வந்து இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்குது அவங்கள்ட்ட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குதான்னு சொல்லி திரும்பி போய்க்கிறாங்க. யூ வாண்ட் திஸ் ஆன்சர்ஸ். எங்கே நம்ம சேல்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது. இப்போ இதுக்கு எல்லாமே உங்களால் குயிக்காக ஆன்சர் பண்ண முடியலைண்டா, சிம்பிளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் 3000 4000 ரோஸ் இருக்கக்கூடிய தகவல்கள் வச்சுக்கிறீங்கல்ல, தரவுகளை தான் நீங்கள் வச்சிருக்கீங்க, உங்களோட கையில் தகவல் இல்லை. தகவல் இருந்தேன்டா உங்கள்கிட்ட அதிகமாக விற்கக்கூடிய மெடிசின்ஸ் எது, யார் நமக்கு டிலே பண்ணி சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, நம்மளோட கஸ்டமர்ஸ் எதில் வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க, காசு தந்து வாங்க விரும்புகிறாங்களா, கிரெடிட் கார்டா டெபிட் கார்டாங்கிறதுக்கான இந்த கேள்விகளுக்குரிய பதில் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது தகவல்னு அர்த்தம். உடனடியாக உடனடியாக இல்லை, வெறும் ரோஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் டேட்டா. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களோட உங்களோட பார்மசியை ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது விற்கும் போது என்டர் பண்ணி எல்லாமே செஞ்சு இன்வென்ட்ரி எது இருக்குது எது இல்லைன்னு அப்டேட் ஆயிடும் அவ்வளோதே. இந்த மாதிரியான சிம்பிளான ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டத்தோட உங்களோட பார்மசியை கனெக்ட் பண்ணாத வரைக்கும் உங்களால் எதையுமே பார்க்க முடியாது. நீங்கள் இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன, நம்மளோட விற்பனை என்ன, எது கூட போகுது எது குறைஞ்ச போகுது, என்ன ட்ரெண்டில் போகுது, போன மாதம் இதே மாதிரி விற்றது என்ன, நம்மளோட ஸ்டாக்கினுடைய அலர்ட்ஸ் தெரியும், இந்தந்த பொருள் வந்து இன்வென்ட்ரி லெவல் ஹையில் இருக்குது, இது லோவில் இருக்குது, இது ஆர்டரில் போட வேண்டியது, சப்ளையர் யார் டிலேயில் போட்டுக்கிறாங்க, யார் கடனுக்கு விற்றத்தில் எவ்வளோ பேர் கஸ்டமர் பேலன்ஸ் வர வேண்டியது. இப்போ இதே 3000 4000 ரோஸ் தான், பட் இங்கே அது தகவல் தீர்மானம் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸாக ஏற்ற மாதிரியான தகவல்களாக மாறும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டர் 1 இதயம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா டு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போது இங்கே நம்ம படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெக்னாலஜியை வரும் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கலை, எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது தரவுகளை மையமாக கொண்டு தகவல்களை முறைமைப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு பிஸ்னஸுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கிறதுக்கும் உதவுது என்பதனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த சாப்டரை நான் 16 டாபிக்ஸாக நான் பிரிச்சிருக்கிறேன். இதில் 2020 ஜூலையிலிருந்து 2026 ஜனவரியில் நடந்திருக்கக்கூடிய அனைத்து பாஸ் பேப்பர்ஸ்களும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இதில் அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் சி திஸ் ஹியர், ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் என்னுடைய தமிழ் வெர்ஷன் நான் உங்களுக்கு குரூப்ஸில் போடுவேன், இப்போதைக்கு இங்கிலீஷை யூஸ் பண்ணுவோம். Analysis of 12 past papers and suggested answers 2020 July to 2026 January. Priority இதில் பாருங்கள் ஸ்டார் மார்க் நான் கொடுத்துருப்பேன். இதில் 3 ஸ்டார் கொடுத்துக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கட்டாயமாக நீங்கள் மாஸ்டர் பண்ண வேண்டிய டாபிக். 2 ஸ்டார் கொடுத்தது எல்லாமே 3 ஸ்டாரை விட கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட். 1 ஸ்டார் கொடுத்தது 2 ஸ்டாரை விட குறைஞ்சது, எந்த ஸ்டாருமே கொடுக்காதது, இது வரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படாது, ஜஸ்ட் ஒரு வாசிச்சுட்டு போகக்கூடிய டாபிக்ஸாக இருக்க போகுது.
அப்போ இதன் அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தா வழங்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மோஸ்ட் டெஸ்டட் சாப்டர் 1 பேட்டர்ன். யூஸ்வலாக இது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கண்டா, உங்களுக்கு ஒரு கேள்வியை தந்துட்டு அந்த கேள்வியில் ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு செனாரியோ ஒன்று தந்துட்டு இல்லை ஸ்மால் கேஸ் ஸ்டடி தான் பிஸ்னஸ் இதில் இதெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்னு தந்துட்டு, ரைட், இந்த ப்ராசஸ் இப்படி நடந்துட்டு இருக்குது, இந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஐசிடியை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, இதுதான் கேள்வி. இதுதான் மோஸ்ட் டெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். 9 தடவை டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது அவுட் ஆஃப் 12 சிட்டிங்ஸ். 12 எக்ஸாம்ஸில் 9 தடவை டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 2022 ஜூலையில் 7A, 2022 ஜனவரியில் 7AB-D டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 2021 ஜூலையில் 2C, அதே சமயம் செக்ஷன் சியில் 7A 7B, 21 ஜனவரி 7A, 22 ஜூலை 2B, ரைட். இவ்வளவு தடவை இந்த விஷயங்கள் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்குது, ரைட். 1 2 3 4 5 பேப்பர்ஸ், பட் 9 டைம்ஸ். ஓகே, 9 டைம்ஸுங்கிறது 9 பேப்பர் கிடையாது, 9 தடவைகள், ரைட். இது எல்லாமே சிட்டிங்ஸ் அறிய போகுது. ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய விஷயங்கள் இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஆகுது கொமன் அவங்களுக்கும் பாடமாக்கி ரிமெம்பர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதே சமயம் 8 டைம்ஸ் 8 தடவைகள் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது டிஃபரன்ஷியேட் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், தரவுகளையும் தகவல்களையும் உங்களுக்கு வகைப்படுத்தி ஒரு டேபிள் அவங்களுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஈஸி மார்க்ஸ். ஒரு டேபிளாக போட்டுட்டு 4 பண்புகளை போட்டு 4 தகவல் என்ன தரவு என்ன. கடைசா 2026 ஜனவரியில் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது, 2025 ஜூலை, 2024 ஜூலை, 2023 ஜனவரி. ஸோ ஓடிக்யூ கொஸ்டின்ஸ்லையும் இது வந்திருக்குது. அதே சமயம் செக்ஷன் பியில் ஒரு கொஸ்டின் ஆகும் இது வந்து. தோஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பாருங்க, பழைய பேட்டர்ன் எல்லாம் 23 ஜனவரி, 22 ஜூலை, 22 ஜனவரி எல்லாம் ஓடிக்யூவா இருந்தவங்க இப்போ இம்பார்ட்டன்ஸை மாத்திட்டாங்க, செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக மாற்றி விட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், பிஐஎம் என்பது ரிப்பீட்டடான ஒரு விஷயம். ஷார்ட் ஆன்சர் டாபிக் அது வந்துட்டு இருக்குது. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு தனிநபர்களும், இப்போ நான் உங்களோட எல்லாரோட ஃபோன் நம்பரையும் நான் சர்வ் பண்ணி வச்சுக்கிறேன், ரைட். நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் உங்களோட பேரை எப்போ சொல்லி தான் நான் பேசுவேன். பிகாஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். நான் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும், யார் ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலில் இருக்கிறவங்க, நான் யாரோட கம்யூனிகேஷன் பண்ணணும், நம்மளோட சப்ளையர்ஸ் யார், நம்மளோட டெலிவரி சிஸ்டம் யார், எந்த அட்மின் யாருக்கு பொறுப்பு. ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், நம்மளோட மெயில் சிஸ்டம், இந்த மாதிரி நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறோம், திஸ் இஸ் காமன் சென்ஸ். ஒவ்வொரு தனிநபர்கள் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் எரால நம்மளோட வேலைகளை செய்ய முடிக்கிறதுக்கு நம்ம எப்படி நோட்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்றை செஞ்சு நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம பிளான் பண்ணுறோம், எப்படி நம்ம ஜிமெயிலை நம்ம பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 3 ஸ்டார் டாபிக் இது. 6 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி படிக்குது, உங்களுக்கு பேப்பரை பார்க்க முடியுமா இருக்கும். தென் another 3 star topic is quality characteristic of information. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு தகவலினுடைய தரமாக இருக்கிறதுக்கான பண்புகள் என்ன. இது வளமையாகவே ஒரு ஒரு கதையை சொல்லிட்டு அல்லது ஓடிக்யூவில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது என்ன பண்பை குறிக்கிறதாக இருக்கிறது கேட்கக்கூடியதாக இருக்கும். 6 டைம் it is tested. தென் another 3 star topic நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், another 3 star topic நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபின்டெக் டிஜிட்டல் ஃபைனான்ஸ் ஆபரேஷனல் இம்பாக்ட்ஸ். ஃபின்டெக்ஸ்னா ஃபைனான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி. இப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரி இருக்குது தானே, ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியோட இந்த டெக்னாலஜி கலக்கிறது தான் ஃபின்டெக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபின்டெக் டெக்னாலஜி. இப்போ ஒரு பேங்கிங் வந்து டிஜிட்டல் கொம்பேங்க் வந்து ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷனை கொண்டு வராங்க, கொம்பேங்க் டிஜிட்டல். அதோட பிஓசி பேங்க் வந்து கிட்டத்தட்ட பிஓசி ஃப்ளெக்ஸ்ன்னு அவங்களோட ஆப்பை மாற்றினாங்க. இது எல்லாமே ஃபைனான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி, ஃபின்டெக் டெக்னாலஜி. இது எப்படி ஆபரேஷனலை இம்பாக்ட் பண்ணுது, நான் அவங்க வணிகத்தினுடைய செயற்பாடுகளை இம்பாக்ட் பண்ணுது. திஸ் இஸ் a 3 star topic. தென் த ரீசன்ஸ் ஃபார் த வைட் ஸ்டெப் அடாப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தகவல் முறைமை என்பது எதற்காக நிறுவனங்கள் இப்போ மிக மிக ஆர்வமாக எல்லா நிறுவனங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. இட் இஸ் a 3 star topic. அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு சொல்லி தரும். தென் 2 star topic பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒரு தகவல் முறைமையில் கூறுகள் என்னவாக இருக்கணும். தென் பிபிஆர், பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், வணிகத்தினுடைய செயல்முறையை மீள்பொறியியலாக்கணும். 2 star topic. தென் ஐபிஓ மாடல், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஒரு பிஸ்னஸ் நாம் எப்படி உள்ளீடு செயல்முறை வெளியிடுங்கிற வடிவில் நம்ம எப்படி பேச முடியும். தென் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தினுடைய டெஃபினிஷன். இது எல்லாமே 2 star topic. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சது இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோ ஐடி இம்பாக்ட் ஆன் த பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஐடிக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு முடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ், கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் லெவல், சப் சிஸ்டம்ஸ் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வரைக்குமே டெஸ்ட் பண்ணப்படாத டாபிக் நம்ம சிலபஸில் இருக்குதுங்கிறதுக்காக பார்ப்போம். திறந்த முறைமை, மூடிய முறைமை என்பது என்ன, ஒரு சிஸ்டத்தினுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன, அதனுடைய பவுண்டரி என்ன, ரைட். நாலேஜ் இஸ் at 3rd level.
சோஷியோ டெக்னிக்கல் நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பீப்புள் லேயர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற தனியான ஒரு அலகுல நம்ம படிப்பிக்க போகிறதால இந்த ஃபெஸ்ட் யூனிட்ல வந்து இது எதுவுமே வராதுங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பாஸ் பேப்பர் ஃப்ரீக்வன்சியில் நான் உங்களுக்கு ஆரம்ப கட்டமாக நம்ம வலியுறுத்தக்கூடிய விஷயம். இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் நான் உங்களுக்கான லேர்னிங் அவுட்கம்ஸையும் பாஸ் பேப்பர் ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான விஷயம் என்னென்னா, வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ். நாம் ஒன்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ எல்எல்எம்மோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோ கிடையாது. பில்லியன் கணக்கான பேராமீட்டர்ஸை கொண்டு ட்ரெயின் பண்ணி நம்மளை வச்சுட்டு இருக்கும்போது கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஏஐ சிஸ்டம் கிடையாது. வி ஆர் ஹியூமன்ஸ். இட் மீன்ஸ் வி ஹவ் அ டெம்பரரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்குள்ள ஒரு குறுகிய எக்ஸாமுக்கு நம்ம போகிறோம். ஒரு 3 hour எக்ஸாமுக்கு எது தேவையோ அதன்படி தான் நம்ம படிச்சிருப்போம். எல்லாத்தையும் நான் படிக்க போகிறேன், எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறது வேற கதை, எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கணுங்கிறது வேற கதை. எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கிறது தான் மிச்சம் முக்கியம். அதுக்கு போகிறது தான் எல்லாமே நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற கதை. ஸோ எக்ஸாமுக்கு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்த மட்டும் அது வேலைக்காகாது. ஆல்வேஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது, யூ ஹேவ் டு ஃபாலோ 80-20 பிரின்சிபல்ஸ். 80% மார்க்ஸ் வரும், 20% டாபிக்லேருந்து தான் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து வரும். அதை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும்னா நமக்கு இந்த ப்ரையாரிட்டி ஓட தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஸ்டார் கொடுத்துக்கிற டாபிக் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எந்த டைம் எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. ரைட், தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இது எல்லா சாப்டர்ஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். நவ் லெட்ஸ் டைவ் டீப் இன் டு த சாப்டர் வைஸ் நோட்ஸ். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், த டேட்டா, இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ், தரவு, தகவல், அறிவு, 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1.1ல் என்னுடைய டெஃபினிஷனில் முதலாவது தரவு தகவல்கள் நம்ம பற்றி பேசுவோம். த ரோ unprocessed facts, figures or details collected for analysis, reference or processing. பாருங்க, ரோண்டா என்ன? ரோ டேட்டாண்டா கிட்டத்தட்ட இப்பதான் பிறந்த புள்ள மாதிரி. இட்ஸ் ரோ. இந்த உலகம் அதுக்கு எதையுமே திணிக்கல. இதுதான் உண்ட மதம், இதுதான் நீ பின்பற்றணும், இதுதான் சரி, இதுதான் பிழைன்னு எதையுமே திணிச்சு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை புகுத்தாத இப்பதான் பிறந்த ஒரு புள்ள மாதிரி. ரோ, ரைட்? எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கக்கூடிய உண்மை. டேட்டா என்ன நடந்துச்சோ அது அப்படியே இருக்குது. we never manipulate. ஸோ ஒரு ரோவான அன்ப்ராசஸ்டான எந்த ஒரு செயல்முறைக்கும் உட்படுத்தப்படாத இலக்கங்களாக, எழுத்துக்களாக, டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே தெளிவான டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம் பாருங்க. பகுப்பாய்விற்காக, குறிப்பிற்காக அல்லது செயற்பாட்டுக்காக இதை நாம அனாலிசிஸ் பண்றதுக்காக கலெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு விஷயத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம செஞ்சிக்கலாம், அல்லது ப்ராசஸ் பண்றதுக்காக சேகரிக்கப்படும் பக்குவப்படுத்தப்படாத உண்மைகள். இதுதான் ரோ ஃபேக்ட்ஸ், ரோ அன்ப்ராசஸ் ஃபேக்ட்ஸ். புள்ளி விபரங்கள் அல்லது விபரங்கள் எல்லாமே தரவு என வரையறுக்கப்படுகின்றது. ஸோ எது நடந்துச்சோ அதை அப்படியோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது நம்பர்ஸாக இருக்கலாம், டீட்டெயில்ஸாக இருக்கலாம், எனிதிங். எதுக்காக வச்சுக்கிறோம்? அனலைஸ் பண்ண போகிறோம், எங்கேயாவது ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுதான் டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ். எனவே பாருங்க, டேட்டா ஜெனரேட்ஸ் வென் ஈவென்ட்ஸ் ஹேப்பன் இன் an organization. ரைட்? ஒரு டேட்டா என்பது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்றால், நிறுவனங்களில் நிகழ்வுகள் என்பது ஏற்பட வேண்டும். ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு விஷயமோ ஏற்படும் போதுதான் அந்த டேட்டா என்பது அங்கு உருவாகக்கூடியதாக இருக்க போகிறது. ரைட்? அதே சமயம் இட் இஸ் ஸ்கேட்டர்ட், அன்கேட்டகரைஸ்ட், அன்ஆர்கனைஸ்ட் என்டிட்டிஸ். இந்த தகவல்கள் அங்கேயும் இங்கேயும் சிதறியதாக இருக்கலாம், வகைப்படுத்தப்படாமல் இருக்கலாம், ஒழுங்கமைக்கப்படாத அலகுகளாக காணப்படலாம். இவை எண்களாக, எழுத்துக்களாக, படங்களாக, குறியீடுகளாக பல்வேறுபட்ட வடிவங்களில் அமையலாம். இந்த தரவுகள் பொருள் விளக்கப்பட்டு அல்லது ஒழுங்கமைக்கப்படும் வரை எந்த அர்த்தத்தையும் கொண்டிருக்காது. நாம் அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி அதை இன்ஃபர்மேஷனா மாத்துற வரைக்கும் அதுல எந்த ஒரு அர்த்தத்தை நமக்கு பார்க்க முடியாது. இது அறிவின் தாழ்மட்டம் என கருதப்படுகிறது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், த லோ லெவல் ஆஃப் நாலேஜ். இதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு அறிவும் உங்களுக்கு கிடைக்காது. 3000 ரோ டேட்டா இருக்குதுன்னு சொன்னா 3000 டேட்டாவிலிருந்து என்னத்தை நம்ம நினைச்சு கொள்றது? ஒன்றையும் நமக்கு டிஃப்ரெண்ட் எடுக்க முடியாது. ஸோ தரவுகளுக்கான உதாரணங்கள் பாருங்க, உங்களுக்கு விஷுவலாக இந்த புக்லையும் இது இருக்கும். இப்போ நீங்க ஒரு மாணவர் அனுமதி பத்திரம் ஒன்று செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்?
ஒரு மாணவர் அனுமதி பத்திரம் ஒன்று நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பெயர், முகவரி, பிறந்த திகதி, பெற்றோர் பெயர், உங்களுடைய பிள்ளைகள், புள்ளிகள், இது எல்லாமே உங்களுடைய டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் டிஜிட்டல் அக்கௌண்டிங்கில் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, இது எல்லாமே டேட்டா. ரைட், என் பேர் இது, என் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது, நான் இந்த மீடியத்தில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண விரும்புகிறேன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் ஃபில்லிங் அ ஃபார்ம் மீன்ஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் அ டேட்டா. ரைட், அது ஒரு டேட்டா தான். அதான் இதை போல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிப்பாங்க. இப்போ இதுல இருந்து எனக்கு பெட்டன்னு தெரியணும்டா, எந்த பிள்ளைகள் லெவல் 1ல அப்ளை பண்ற வீதம் கூட இருக்குதா, லெவல் 2ல கூட இருக்குதா, லெவல் 3ல கூட இருக்குதா. ரைட், அந்த ரிசல்ட்ஸ் வருதுன்னு வைங்களேன், ரிசல்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது உங்களோட டேட்டா. பட் இதை எடுத்து எந்த சப்ஜெக்ட்ல கூட பிள்ளைகள் பாஸ் பண்ணிது, எந்த சப்ஜெக்ட் கூட நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்காங்க, அதுக்கான காரணம் என்னட்டு நான் தேட ஆரம்பிக்கிறேன்டா, எனக்கு அந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு ஒன்று செய்ய முடியாது. நான் அதை ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை மாற்றணும். எனவே ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஒரு டேட்டா. ஒரு விற்பனை, ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு கீல்ஸ்லேயோ ஒரு விற்பனை நடக்குதுண்டா, அந்த பொருளினுடைய விலை எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீல்ஸ்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ அந்த சேல்ஸ் நடக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம், இதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம். ரைட், அவரது ஸ்கேன் பண்ணுவாங்க, எல்லாமே விழும். இதை தான் பிஓஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ரைட், அதே நேரம் விற்பனை முறை என்று தமிழ் படுத்தலாம், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ இதில் நடக்கக்கூடியது ஒரு விற்பனை தரவு அங்கே எடுக்கப்படுகிறது. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒருத்தரை பார்த்துட்டு லைக் கொடுக்குறீங்க, இத்தனை லைக்ஸ் இருக்குது, இத்தனை ஷேர் இருக்குது, இத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே டேட்டா. இந்த டேட்டாவை யார் யூஸ் பண்ணுவாங்க? அந்த ஃபேஸ்புக்கில் யோசிச்சு பாருங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு ப்ளே ஸ்டேஷனை பற்றி பேசுகிறீங்கன்னு வைங்களேன், ப்ளே ஸ்டேஷன் 5 ப்ரோ வெர்ஷன் வந்து இது, நம்ம இதனுடைய ஃபீச்சர்ஸை பற்றி பேசுகிறீங்க, அல்லது உங்களோட ப்ளே ஸ்டேஷன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இந்த கேம் எனக்கு வேணும் அப்படின்னு பேசிட்டு ஃபேஸ்புக்கு போய் பாருங்கள், ப்ரௌஸ் பண்ணக்கல, ஓகே நாங்கள் ரிப்பேரிங் சர்வீஸ் கொடுக்குறோம் ப்ளே ஸ்டேஷனுக்கு, இந்த இருக்குது கேம்ஸ் இங்கே நீங்கள் வாங்கலாம், ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிளுடைய வெர்ஷன் தான் இருக்குது, இது தான் ப்ரைஸ், கிளிக் பண்ணுங்கள், சட் பண்ணுங்கள், வருது. எப்படி வருது? நீங்கள் ஷேர் பண்ணுறது, நீங்கள் லைக் பண்ணுறது, எந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ரைட், வாட்ஸ்அப்பில் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லா மெட்டா டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணப்பட்டு அல்கோரிதம் மூலமாக அனுப்பப்பட்டு அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. ரைட், இவர் இதை பற்றி பேசுகிறார், இதை பற்றின விளம்பரத்தை காட்டினோம்னு சொன்னால் வாங்க போகிறார். ஸோ நம்மளுக்கு அவருக்கும் பயன் கிடைக்க போது, அவர் தேடுறதை நாம காட்டுறோம், சேல்ஸ் நடக்க போகுது, சேல்ஸ் நடக்கும்போது நமக்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்க நமக்கு காசு கூட தர போகிறாங்க, அப்போ நம்மளோட பிஸ்னஸ் நடக்க போகுது. அப்போ உங்களுடைய டேட்டா அங்கே யூஸ் பண்ணப்படுது. தட்ஸ் இட். தென் திறன்கள், சம்பளம், தரவுகள். ஒரு ஊழியருடைய டேட்டாவை நீங்கள் உள்ளுக்கு போடும்போது, ஓகே இவர் ஊழியர், இவர்கிட்ட எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, இவர் பிகாம் முடிச்சுக்கிறார், இவர் பிபிஏ முடிச்சுக்கிறார், இவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இது இருக்குது, இந்த எம்ப்ளாயி வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய நபர், இதெல்லாமே வச்சுட்டு இருக்கிறது என்ன? ஊழியருடைய தரவுகள், ஸ்கில் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு டேட்டா. ஏன்? இப்போ ஒருத்தவங்களை ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் மேனேஜருக்குண்டா, நாம் என்ன செய்வோம்? இப்போ ஒரு 1000 பேர் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் மேனேஜருக்கு தேவைண்டா 1000 பேரையும் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாரோட டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கும். அவங்களோட கடைசியாக என்ன குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறாங்க, இதில் எம்பிஏ முடித்தவங்க யார், பிகாம் முடித்தவங்க யார், சார்ட்டர்ட் முடித்தவங்க யார், எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, எந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஃபைனலாக ஏதாவது டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்களா, இது இந்த டேட்டாவெல்லாம் முடிச்சுட்டு 10 பேர் யார் ப்ரொமோஷன் பண்ண டிசிஷன் எடுப்பாங்க. எனவே இதெல்லாமே டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ், தரவுக்கான உதாரணங்களாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எனவே பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இடம்பெறும் விற்பனை கொடுக்கல் வாங்கல்கள், பொருள் விவரங்கள், வாடிக்கையாளர் விவரங்கள், கழிவுகள் போன்ற தரவுகளை உருவாக்குகின்றன. ஸோ மாணவர்கள் ஒரு அனுமதி பத்திரத்தை பூர்த்தி செய்யும் போது பெயர், பெற்றோருடைய விவரங்கள், முகவரிகள், புள்ளிகள், புகைப்படம் போன்ற பக்குவப்படுத்தப்படாத உண்மைகள் சேகரிக்கப்படுகின்றன. தென் இலக்கு சந்தைகள் அல்லது நற்பெயர் தொடர்பான தரவுகள் சமூக வலைத்தள வளங்கள் இருந்து சேகரிக்கப்படுது. ரைட், நாம் ஒரு டார்கெட் மார்க்கெட்ஸை நம்ம பண்ணுறோம்னு சொன்னால் அந்த டார்கெட் மார்க்கெட்ஸுக்கு ஆக்களிக்கிறாங்களா, அதுக்கு ஃபேஸ்புக் குரூப் இருக்குதா, ஆக்டிவாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, அப்போ அதுக்குரிய மார்க்கெட் டிமாண்ட் என்ன. அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனியினுடைய நற்பெயர் வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி பேசப்படுது, ரெப்யூட்டேஷன், இதுக்கு எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். தென் எம்ப்ளாயிஸ் டேட்டா சச் அ ஸ்கில் இன்வெஸ்ட்ரிஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் டாக்கிங் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்கில் இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. திறன் இருப்புகள், இப்போ நான் சொன்ன விஷயம், உங்கள்கிட்ட ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுங்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. இது ஒரு டேட்டா. உங்களுடைய சம்பளம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே தரவுகளாக கருதப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு டேட்டா என்பது இப்போது உங்களுக்கு என்னவென்பது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்ல போன ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா ஒரு மூலப்பொருள் மாதிரி.
அது சரியா இருக்கலாம், அது பிழையா இருக்கலாம். அது ஒரு மெட்டீரியல். ஆனால் வெறும் டேட்டாவை வச்சுக்கொண்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ இதுவே உங்களோட பார்மசி உதாரணத்துக்கு நான் சொன்னதுக்கு வந்தேன்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு கோடு வச்சுக்கிறீங்க. இவ்வளவு குவான்டிட்டி வித்திருக்கிறோம்னு சொல்கிறது, இதனுடைய விலை இந்த டேட்டில் வித்திக்கிறோம், கஸ்டமரோட ஃபோன் நம்பர் என்ன, அதே மாதிரி மற்ற டேட்டா என்னங்கிறதெல்லாம் ஃபேக்ட்ஸ். அது எல்லாமே ஸ்டில் இட்ஸ் அ ரோ. இது ஒரு டேட்டா. ரைட். ஸோ இதுவே தகவல்களை நம்ம பார்க்கும்போது, ரைட், தகவல்கள் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாக்கு எதிர்மாறதாக இருக்கும். ஆனால் டேட்டா இல்லாமலுக்கு தகவல்களை உருவாக்க முடியாது. பாருங்க, ஒழுங்கமைக்கப்பட்ட அல்லது வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் தகவல்கள் எனப்படுகின்றன. இத்தரவுகள் பெறுநருக்கு பொருளாளுள்ள பெறுமதிகளை கொண்டுள்ளன. ஆர்கனைஸ்ட் ஓ கிளாசிஃபைட் டேட்டா. பாருங்க, இங்கேயும் நம்ம டேட்டாங்கிற தகவல் சொல்லை யூஸ் பண்ணித்தான் தகவலுங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம். ஏன்? இது தரவுகள் தான். இப்போ 3000 ரோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சேல்ஸில் இருக்குதுன்னு சொன்னால், எஸ், இது தரவு தான். ஆனால் இது ஒழுங்கமைக்கப்பட்ட தரவு, இது வகைப்படுத்தப்பட்ட தரவு, இதில் இருந்து உங்களுடைய கேள்விக்கான பதிலை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதான தரவு. அதுதான் ஸ்டூடெண்ட் தகவல் எனப்படும். ரைட். பாருங்க, தீர்மானங்களும் செயற்பாடுகளும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றன. எந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறதும், எந்த ஒரு செயற்பாடுகளுக்கு நம்ம போறதும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன். தரவின் அடிப்படையில் நமக்கு டிசிஷன் எடுக்க முடியாது. தகவலின் அடிப்படையில் தான் தேவை. தகவல் என்பது என்ன? ஒழுங்கமைக்கப்பட்ட தரவு தான் தகவல். எனவே இன்ஃபர்மேஷன் இஸ் த அவுட்புட் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங். தரவு செயற்பாட்டினுடைய ஒரு வெளியீடாகத்தான் தகவல் என்பது அமைகின்றது. ரைட். அப்போ பிளேனா சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் என்பது டேட்டா கிடைச்சது பிறகு டேட்டாவை கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சமரைஸ் பண்ணி பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தகவலாக இருக்க போகிறது. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷனுக்கான உதாரணங்களை பாருங்க, இந்த விஷுவலை பாருங்க. ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ஒன்று கிடைக்குது உங்களுக்கு. ரைட். உங்களுடைய விற்பனை நிலவரம் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை உங்களுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் உங்களுக்கு அனுப்புறாரு. நீங்க தான் சிஇஓ. அப்போ இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் எதை வச்சுதான் இருக்கும்? அந்த மாசத்துல இடம்பெற்ற 3000 சேல்ஸையும் செஞ்சு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் தருவார். இந்த மாசம் ஒவ்வொரு நாளில் 30 நாளில் அதிகரிச்சு போய்க்குதா இல்லையா, ஒரு நாளைக்கு சராசரியான சேல்ஸ் என்ன, நம்மளுடைய டாப் 10 கஸ்டமர்ஸ்ல யார் இருக்கிறாங்க, கடனுக்கு விற்கிறது கூட இருக்குதா, காசுக்கு விற்கிறது கூட போயிட்டு இருக்குதா, எந்த பொருள் ஃபாஸ்டா செல் பண்ணிட்டு இருக்குது, எந்த பொருள் லோவஸ்ட்ல இன்வென்ட்ரியில் இருக்குது, எந்த பொருளுக்கு சப்ளையர் விலையை கூட்டிகிட்டே போறார், எந்த பொருளுக்கான அதிகமான டிமாண்ட் மக்கள் மத்தியில் இருக்குது, எதை கேட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட கஸ்டமர் வந்து காசில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களா, டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க, ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கும். தட் இஸ் இன்ஃபர்மேஷன். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் என்பது என்ன? ஏற்கனவே உள்ள டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி சமரைஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய டிசிஷன். சிம்பிள் இட் இஸ். அப்ப இதே மாதிரி விற்பனை எதிர்ப்பு கூறல்கள் நம்ம பண்ணுவோம். ரைட். நம்ம பார்க்குறோம், ஓகே, போன வருஷத்தினுடைய நம்மளுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோம். அப்போ எதிர்காலத்திலையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருந்தால் அடுத்த வருஷமும் நாம ஃபியூச்சரில் உழவுக்கு நம்ம அதிகரிக்கலாம். அதுக்கு நம்ம இந்தந்த விடயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தகவல் என்பது கிடைக்கும் போது, இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ஒரு சிஇஓவாக உங்களுக்கு கிடைக்கும் போது, சிஇஓ நீங்கள் என்ன செய்றீங்க? சேல்ஸ் ரிப்போர்ட்டை போட்டு பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கிறீங்க. ஓகே, நம்மளோட விற்பனையெல்லாம் அதிகரிக்கிற ட்ரெண்டில் இருக்குது, அதுக்கு காரணம் இந்த பொருளை அதிகமாக விற்கிறதால். ஸோ இன்னும் எப்படி நாம் அதை அதிகரிக்கலாம், அதுக்கான பிளானை நீங்கள் பண்ணுவீங்க என்னத்தில்? இன்ஃபர்மேஷன்லேருந்து தான். ஓகே. ஸோ நம்மளுடைய பார்மசி உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கீழ் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பெரசிட்டமோலினுடைய விற்பனை 30% அதிகரிச்சுக்குது இந்த மாதம் போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது. அதே சமயம் ரிப்போர்ட்டில் சொல்லப்படும் இன்னும் 3 நாளைக்கு தான் விற்கலாம் இப்படியோ போணுச்சுன்னு சொன்னால், நமக்கு தெரியும் சராசரியாக ஒரு நாளைக்கு பெரசிட்டமோல் இவ்வளோ விற்குதுன்னு சொன்னால், நம்மளுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் படி 30% போன மாதத்தோட இந்த மூலம் அதிகரிச்சிருக்கு, இப்படியோ போணுச்சுன்னா இந்த 3 நாளைக்கு தான் இருக்கிற ஸ்டாக் தாக்கு பிடிக்கும். இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் உடனடியாக டிசிஷன் எடுப்பீங்க. ரைட், நம்ம சப்ளையரை பிடிக்கணும், அல்ல இன்னும் 2-3 சப்ளையரை எடுக்கணும், பெரசிட்டமோலுக்கு நம்ம பேக்கப் பிளானை ரெடி பண்ணணும், இல்லாட்டி அவுட் ஆஃப் ஸ்டாக் பக்கத்து கடையில் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் தகவல் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். அப்போ பாருங்க, சந்தைப்படுத்தல் முகாமையாளருக்கு விற்பனைகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஒரு ரிப்போர்ட், இது ஒரு தகவல்.
கடந்த வருடங்களினுடைய விற்பனையை பகுப்பாய்வு செய்து அடுத்த வருடத்துக்கான விற்பனையை எதிர்கூறுவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு வரைவு. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், ரைட்? அப்ப இதுதான் ஸ்டூடெண்ட் நீங்க தரவுக்கும் தகவலுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். முதல்ல இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் அடுத்த கட்டமாக போறதுக்கு முன்னாடி. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல்? தரவு என்றால் என்ன, தகவல் என்றால் என்ன, தரவு எப்படி இருக்கும், தகவல் எப்படி இருக்கும், தரவுக்கும் தகவலுக்கும் உதாரணங்கள். will you able to provide in the examination? yes or no? நீங்க குயிக் ஆன்சர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், அப்பதான் நான் அடுத்த கட்டத்து போயிடும். ரைட்? you got it right? right, good. now இந்த தகவலினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு நம்ம போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜுக்கு நம்ம போறோம். தகவலினுடைய அடுத்த பரிணாமம் இதை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட உண்மை அல்லது ஒரு நபர் தொடர்பான சேகரிக்கப்பட்ட தகவல்களை ஒரு விஷயம் சம்பந்தமாக நீங்க கலெக்ட் பண்றீங்க, சேகரிக்கப்படுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேக்ட் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் தொடர்பாக நீங்க சேகரிக்கப்பட்ட தகவலை அறிவாகும்னு சொல்லப்படுது. பாருங்க, இட் மேக்ஸ் இட் பாசிபிள் டு மேக் இன்ஃபார்ம் டிசிஷன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஒரு தகவல் அறிந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அறிவென்பது உதவுகிறது. மக்களின் சிந்தனைகளையும் செயற்பாடுகளையும் இது செல்வாக்கு செலுத்துகிறது. Machines can also make decisions based on the new knowledge generated by information. தகவல்களின் மூலம் உருவாக்கப்படும் புதிய அறிவை அடிப்படையாக கொண்டு இயந்திரங்களினாலும் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். To gain knowledge, it is important to process information with necessary skills and experience. அறிவை பெறுவதற்காக தேவையான திறன்கள் மற்றும் அனுபவத்துடன் தகவல்களை செயற்படுத்துதல் முக்கியமாகும். சிம்பிளா சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் கோனா டிரைவ் யூ. ஒரு டேட்டா இருக்கு தானே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை நாம ப்ராசஸிங் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ், when we are processing our data, நம்ம செயல்படுத்தும் போது அது என்னவாக மாறுகிறது என்றால், ஒரு டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது actually it's going to become information. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த தகவல்களை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே, அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கு தானே, இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும், நாம இதை பல காலமாக நம்ம பார்த்துட்டு வாரம் என்று சொல்லக்கூடிய அந்த புரிதலோடு உங்களுடைய தகவல்கள் கலக்கப்படும் போது அங்குதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாலேஜ்ங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகப்படுது. ரைட், தட் இஸ் நாலேஜ். உதாரணத்துக்கு நம்மளுடைய சிலபஸ் இருக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிலபஸை நம்ம டேட்டாவாக நம்ம உள்வாங்கலாம். சிலபஸ் நம்ம படிப்பிக்கிற விஷயம் எல்லாம் ஒரு டேட்டா. இதை நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப்பை ப்ராசஸ் பண்ணி அழகான ஒரு நோட்ஸாக ப்ராசஸ் பண்ணி, ரைட், அதே சமயம் ஒரு விஷுவலோட ஒரு புக்காக உங்களுக்கு இதை படிங்க, இதை படிக்க வேணாம், இது 3 ஸ்டார் டாபிக், இது 2 ஸ்டார் டாபிக்னு நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு முன்வைக்கிறது என்ன, இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து இதெல்லாம் ரியல் வேர்ல்டில் எப்படி வேலை செய்யும், ரைட், அல்லது எக்ஸாம்ல எது வரும் எது வரக்கூடாது, எது நம்ம கூட படிப்பிக்கணும் எது குறைய படிப்பிக்கணும்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிதலோட சேரும் போது அது நாலேஜாக மாறும். அப்போ நீங்க இங்க படிக்கக்கூடிய இந்த டேட்டா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக தந்தது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேரும் போது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அறிவாக உங்களுக்கு மாற்றம் அடையும். திஸ் இஸ் சிம்பிளி இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய விஷயம். இதை தான் நம்ம இங்க அறிவு சொல்றோம். எனவே ஒரு குறிப்பிட்ட உண்மை அல்லது ஒரு நபர் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அறிவுன்னு நம்ம சொல்றோம். ரைட், ஸோ இதன் அடிப்படையில் இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் விஷுவல்ஸ்ல கொஞ்சம் விஷயங்களை காட்டுறேன். ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னு வைங்களேன். ஒரு மருத்துவருக்கு ஆல்ரெடி அவர் படிக்கும் போது அவர் டேட்டா உள்வாங்கப்பட்டிருப்பார், ரைட், அது ப்ராசஸ் பண்ணப்பட்டு இன்ஃபர்மேஷனாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது அவர் ப்ராசஸ் பண்ணி எடுப்பார். அவருடைய அறிவு அனுபவம் சேரும் போது அவர் பார்ப்பார், ரைட். இப்போ நீங்க சில நேரங்களில் வயிற்று வலின்னு சொல்லி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க. அவர் வந்து கேட்பார், ஒன்றும் நீங்க அவ்வளோ அவதிப்பட்டுட்டீங்க, உங்களை ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 10 செகண்ட் பார்ப்பார். நீங்க எப்படி அழுதுட்டீக்கிறீங்க, எங்க கையை வச்சுட்டீக்கிறீங்க, எவ்வளத்தை வலிக்குதுன்னு கேட்பார். சரியா வலிக்கிற இடத்தை கண்டுபிடிச்சது பிறகு ஈவன் ஸ்டெத்தஸ்கோப்பை தூக்கி நெஞ்சில வச்சிருக்க மாட்டார், உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, உங்களுக்கு கல் இருக்குதும்பார். ஈவன் அவர் எக்ஸ்ரே பார்த்திருக்க மாட்டார், ஸ்டெத்தஸ்கோப்ல உங்களோட ஹார்ட் பீட்டை பார்த்திருக்க மாட்டார், எதையுமே பார்த்திருக்க மாட்டார். ஆனா அவர் சொன்னதை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் இருக்கு.
காரணம் என்னன்னா, அங்க அவர் படிச்ச விஷயங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய தகவல், அவரோட அனுபவம், அவருடைய புரிதல், உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பார், எத்தனை கேஸை ட்ரீட் பண்ணிப்பார். அந்த அனுபவம் இங்க அறிவாக தொழிற்படுகிறது. எனவேதான் பாருங்க, அவருக்கு அறிவு என்பது அனுபவம், உங்களுடைய தகவல், உங்களுடைய இருக்கக்கூடிய தகவல் அனுபவம் என்கின்ற ஒரு விஷயத்தோட, புரிதல் என்கின்ற விஷயத்தோட கலக்கும் போதுதான் அது அறிவாக இருக்கிறது. உங்களை பார்த்துட்டே ஓகே உங்களுக்கு சீனி சுகர் இருக்கு, தட்ஸ் இட். ஒரு பிசினஸ் மேனேஜரை பாருங்க, அவர்கிட்ட தகவல் இருக்குது, அவரோட அனுபவத்திலேருந்து அவர் சொல்றார், நம்ம நல்லா நம்மளோட பிசினஸ் போயிட்டு இருக்குது, இது சரியான டைம் நமக்கு அடுத்த பிரான்ச்சை நம்ம ஓபன் பண்றதுக்கு. தட் இஸ் நாலேஜ் மை டியர்ஸ். ஸோ தகவல் அறிந்த தீர்மானங்களுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்க வழங்கணும்டா உங்களுடைய தகவல் மாத்திரம் போதாது, அது உங்களுடைய அனுபவத்தில் கலக்கப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும். ரைட்? எனவே தான் இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க. ஒரு தரவு எவ்வாறு தகவலாக மாற்றப்பட்டு ஒரு அறிவாக மாற்றப்படுகிறது என்றால், இப்போ உங்களுக்கு தரவு இருக்குது, ரைட்? உங்களோட கெஷியர் வந்து டெய்லி வித்துக்கிட்டே இருக்கிறார், பொருட்கள் வாங்கப்பட்டுட்டே இருக்குது, பார்கோட்ல டேட்டா என்ட்ரு பண்ணப்பட்டதே இருக்குது. ரைட்? இதை வந்து மேனேஜர் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டாக மாற்றி எடுக்கிறார் சிஸ்டம் மூலமா. அவருக்கு தெரியுது, ஓகே நம்மளோட சேல்ஸ் குறைஞ்சிட்டு போகுது, போன மாசத்தோட ஒப்பிடு செய்யும் போது இந்த மாசம் குறைஞ்சிட்டு போகுது, ஜனவரியில் எவ்வளவுக்கு வித்த நாம பிப்ரவரியில் எவ்வளவு, மார்ச்ல எவ்வளவுன்னு சொல்லி மொத்த சேல்ஸுமே வச்சுட்டு போகுது. ஸோ இந்த ரிப்போர்ட் சிஇஓக்கு போகும்போது அவர் அனுபவம் புரிதலின் அடிப்படையில் நம்மளோட விலை மார்க்கெட்டில் மற்ற பொருளை விட கூட போயிட்டு, அதால தான் கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டுட்டு வேறவங்கிட்ட வாங்குறாங்க, உடனடியாக நம்ம விலையை குறைக்கணுங்கிற முடிவுக்கு வராங்கண்டா அங்க அந்த அனுபவம் அறிவாக மாற்றப்படுது. எனவே ஒரு தரவு என்பது தகவலாக கிடைக்கும் போது முடிவெடுக்கணும் என்றால் அந்த தகவலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு நமக்கு அனுபவம் இருக்கும் போதுதான் அந்த முடிவு சரியானதாக இருக்கும். இஸ் இட் மேக் சென்ஸ்? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல தெளிவா எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், தரவு எவ்வாறு தகவலாக்கப்பட்டு அறிவாக்கப்படுகிறது, தெளிவா எழுத தெரிஞ்சுக்கணும். ரைட்? கான்ஃபிடென்ட் இருக்குதா? Will you able to write it? Kavya, Zumra, Nishantini, Shahishan, Srinidya, Shihara, Shafa Hamza, Satyendana, Sarvish, Kenushant. Right? Good. ஸோ இது உங்களுடைய தகவல் தரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாத்தினுடைய டெஃபினிஷனும் முடிச்சாச்சு. தரவு என்பது என்ன, தகவல் என்பது என்ன, அறிவு என்பது என்ன, உதாரணங்கள் தந்துட்டேன். இப்போ தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எக்ஸாமினுடைய டாபிக்குள்ள நம்ம வாரோம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இது ஸ்டூடெண்ட்ஸ் சேஃபா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக். உங்களுடைய சாப்டர் 1ல சேஃபா மார்க்ஸ் எடுக்கலாம். வளமையா ஒரு கிளியரான ஒரு டேபிளை போட்டு, ஒரு கம்பேரிஷன் டேபிளை போட்டு, இதுதான் தரவு, இப்படித்தான் தகவல் இருக்கும் இந்த பேசிஸ்ல, அப்படி 3 கொலம்ஸ்ல போட்டு எழுதி விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் 100% கேரண்டீட். ரைட்? இந்த டாபிக் வந்து ஏகப்பட்ட தரவை டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. இதுல கொஸ்டின் வந்து சொல்லுவாங்க வேறுபடுத்துங்க அப்படின்னு தான் பெரும்பாலானது வரும். வேறுபடுத்துங்கன்னு கேட்கும் போது பேராகிராஃபா எழுதாதீங்க, டேபிளை போடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்க டேபிள் போடணும், என்ன எழுதணுங்கிறத நான் நோட்ஸ்லயே உங்களுக்கு தந்துக்கிறேன். இதுல பாருங்க, இதே மாதிரி தான் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், இதே அடிப்படையை வச்சு தான் நீங்க எழுதணும், வேற எதுவுமே ஓனா எழுத போய்த்துறாங்க. சில நேரங்களில் இந்த பேசிஸ் என்னத்தை சொல்லுதுங்கிறத கேட்டே உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அப்போ முதலாவது பாருங்க, வேறுபாட்டினுடைய அடிப்படைகளில் முதலாவது த மீனிங், அர்த்தத்தில் எவ்வாறு தரவு என்பதும் தகவல் என்பதும் வேறுபடுகிறது. இதை நான் உங்களுக்கு சிம்பிளாகவே நான் சொல்லிக்கிறேன். தரவு என்பது ஒரு ரோ, ஒரு பச்சை தரவு, ஒரு உண்மையான பக்குவப்படுத்தப்படாத உண்மைகள், ரைட்? ஒரு செயல்முறைப்படுத்தப்படாத ஒரு விஷயம், அது எழுத்துக்களாக இலக்கங்களாக இருக்கலாம். தகவல் என்பது என்ன? டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அவுட்புட், வெளியீடு தான் இந்த தகவல். இதை தான் நம்ம இங்க சொல்லிக்கிறோம் பாருங்க. பக்குவப்படுத்தப்படாத உண்மைகள் மற்றும் புள்ளிவிவரங்கள் எந்த ஒரு கணிப்பீட்டு முறையிலும் உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படலாம். அவதானிப்புகள் மற்றும் கணனிகளில் சேமிக்கப்பட்ட பதிவுகளை அடிப்படையாக கொண்டது. சிம்பிளா சொல்லப்பட்டு, இங்க தரவுகள் செயற்படுத்தப்படும் போது பெறப்படும் வெளியீடு தான் தகவல். இது நம்பகமானதாகவும் துல்லியமானதாகவும் இருப்பின் சரியான பகுப்பாய்வை மேற்கொள்ள உதவும். இது டெஃபினிஷன் கிட்டத்தட்ட. இதனுடைய மீனிங் என்ன, தரவுண்டா என்ன, தகவல்டா என்ன? இயல்புகள், ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும்
பக்குவப்படுத்தப்படாத உள்ளீடுகளை மட்டுமே கொண்டுள்ள தனிப்பட்ட அலகுகளின் வடிவில் கிடைக்கப்பெறும். தானாகவே எந்த அர்த்தத்தையும் கொண்டிருக்காது. இதான் அதனுடைய தன்மை. இண்டிவிஜுவலா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு ஒரு கஸ்டமருக்கு வித்தது 3000 ரோஸ் இருக்குதுன்னா 3000ம் தனிப்பட்ட ரீதியான அலகுகள். ஒவ்வொரு ரோலையும் இருக்கக்கூடிய கஸ்டமருடைய பெயர் அது ஒருத்தருக்குரியது. இவர் கஸ்டமர் இப்ப வாங்கினாரு, இந்த கார்டை யூஸ் பண்ணி வாங்கினாரு, இவ்வளவுக்கு வாங்கினாரு, அது ஒருத்தருக்குரிய தகவல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பக்குவப்படுத்தப்படாத உள்ளீடுகள் தனிப்பட்ட அலகுகளின் வடிவில் தான் இங்க கிடைக்கப்பெறும். இது ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நாம தீர்மானம் எடுக்க முடியாது. ஆனா இதுவே செயற்படுத்தப்பட்ட தரவுகளினுடைய ஒரு விளைவு. திஸ் இஸ் த ப்ராசஸ் ரிசல்ட்ஸ். மொத்தமா எல்லாரையும் ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ஒரு விஷயத்தை. ஸோ தர்க்க ரீதியான அர்த்தத்தை கூட்டாகவே சித்தரிக்கும் தரவு தொகுதியை கொண்டிருக்கலாம். எல்லாரையும் சேர்த்து 3000 பேரையும் சேர்த்து தான் நாம தகவல் கொடுக்க முடியும். ரைட்? அதான் அதனுடைய இயல்பு. அதே மாதிரி அதனுடைய டிபெண்டன்சி, தங்கி இருக்கிற தன்மையை நம்ம விளங்கப்படுத்தும் போது தகவலை சார்ந்தது அல்ல தரவு. ஏன்னா ஃபெஸ்ட்டுக்கு தரவு இருந்தால் தான் தகவலை உருவாக்க முடியும். எனவே தகவல் என்பதை சார்ந்தது அல்ல தரவு. சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் மூலங்களை சார்ந்துள்ளது. ரைட்? எந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்றோம், ஒரு இன்டர்வியூல கலெக்ட் பண்றோமா, அதை வச்சு தான் அந்த தரவினுடைய குவாலிட்டி இருக்கும். ஒரு இன்டர்வியூல கலெக்ட் பண்றோமா, அல்லது ஃபார்ம் ஒன்று கொடுத்து கலெக்ட் பண்றோமா, யார்கிட்ட அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்திருக்கிறோம், இதை வச்சு தான் தரவு தங்கி இருக்குமே தவிர தகவல்களை வைத்தல். ஆனால் தகவல் என்பது எப்போதுமே தரவுகளில் தான் தங்கி இருக்கும். ரைட்? தென் தனித்துவம் அல்லது இயல்பு, இதுல பாத்தீங்கன்னா இது தெளிவற்றதாக இருக்கும். இதை வச்சுக்கொண்டு எதுவுமே டிசிஷன் எடுக்க முடியாது. தரமான அல்லது அளவான தரவு மாறி என்று வகைப்படுத்தப்படலாம். இது குவாலிட்டேட்டிவா இருக்கலாம், தரமான தகவல்களாகவும் இருக்கலாம், அல்லது எண்களாக நம்பர்ஸாக 1 2 எண்ணக்கூடிய ஒரு அளவு ரீதியானதாகவும் இருக்கலாம் தரவு என்பது. ஆனால் இங்க தகவல் என்பது ஒரு குறிப்பிட்ட இயல்புடையது, ஸ்பெசிபிக். பொதுவாக செய்தி அர்த்தத்தை வழங்கும் ஒரு தொகுக்கப்பட்ட துறவு. ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும், ஒரு மீனிங்கை சொல்லும். ஆனா இங்க தெளிவற்றதா இருக்கு. அளவீடு மெஷர்மெண்ட் பண்றதை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு சிஸ்டத்துலையோ ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறோம். இது பிட்ஸ், பைட்ஸ், இப்படி நம்ம சொல்லலாம். பிட்ஸ்னு சொல்லலாம், பைட்ஸ்னு சொல்லலாம், இது நம்பர்ஸ்னு சொல்லலாம், லெட்டர்ஸ்னு சொல்லலாம், கேரக்டர்ஸ், எண்கள், எழுத்து, குறியீடுகள் எல்லாம் இதை சொல்லலாம். இப்படி தான் நம்ம இதை மெஷர் பண்ணலாம். ஆனால் இங்க ஒரு அர்த்தமுள்ள வகையில நம்ம இதை சொல்லலாம். இது நம்மளுடைய விற்பனை அதிகரித்து போகின்ற சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு அர்த்தமுள்ள வகையில் அளவிடக்கூடியதாக இருக்கும். பட் இங்க நம்ம பிட்ஸ் பைட்ஸ்ல தான் நம்ம பேசுவோம் டேட்டாவை. பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷனை பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்டை, ஒரு டேபிள் ஒன்றை போட்டிருக்கலாம். அதே மாதிரி ட்ரீ டேபிள்னு சொல்றது இருக்குது, தரவு மரம், அல்லது வரைகைகள், அதாவது ரோ ரெக்கார்ட்ஸை தான் வரைகைகள்னு சொல்றோம். எக்ஸல் சீட்ல நம்ம போடக்கூடிய வரைகைகள், ரோ ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இதை தொகுத்து வச்சிருக்கலாம். இப்படி தான் இது ரெப்ரசென்ட் பண்ணும். பட் இங்க கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஒரு கருத்து, எண்ணம், குறிப்பு, மொழிவடிவு அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஐடியாவை நம்ம சொல்லுவோம். நம்மளோட பிசினஸ் இப்படி போயிட்டு இருக்குது, நான் ரிப்போர்ட்டை பார்த்தேன், இதுக்கு நம்ம இதை செய்வோம், அப்படி ஒரு ஐடியாவாக இருக்கும், ஒரு தோட்ஸாக இருக்கும். இப்படி ஒன்று நடந்துட்டு போகுது, இது ஏற்கனவே நடந்துச்சு இன்னொரு கம்பெனிக்கு, இதால் நமக்கும் இப்படி நடக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்தை இப்படித்தான் அது ரெப்ரசென்ட் பண்ணும், கருத்துக்களாக, எண்ணங்களாக, குறிப்புகளாக, முடிவடிவில். அதே சமயம் பயன்படுத்துகின்ற முறைகளை பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருப்பதற்காக இது சேகரிக்கப்படுகிறது. நமக்கு எப்பயாவது யூஸ் ஆகும் இந்த டேட்டாங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தும். ஆனால் தகவல் என்பது நம்பகமான தகவலாக செயற்படுத்தப்படும் போது தான் பயனுள்ளதாகும். நீங்க ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இருக்கும்போது எந்த யூஸும் இல்லை. நீங்க அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அதை வச்சு. தென் தீர்மானம் மேற்கொள்ளப்படுகின்ற பயன்பாடு பக்குவப்படுத்தப்படாத வடிவில் பயன்படுத்தப்படும் போது தீர்மானம் மேற்கொள்ள எந்த பயனுமே இதில் இல்லை. ஆனால் தகவல் என்பது தான் தீர்மானம் மேற்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளது. தென் அறிவின் மட்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரவுகள் இருக்கிறதே லோ லெவல் நாலேஜை வழங்கும். பட் இன்ஃபர்மேஷன் என்பது 2ஆம் கட்டம், செகண்டரி. பிகாஸ் அடுத்த கட்டம் தான் அறிவு என்பது. அதே மாதிரி ரகசியத்தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது மற்றும் பொதுமக்களுக்கு விற்கப்பட முடியாது. இப்போ நாம டிஜிட்டல் அக்கௌண்டிங்கில் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம் தானே, நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன கிளாஸுக்கு வர போறீங்கிறத நாங்கள் மற்றவங்களுக்கு விற்க முடியுமா? இல்லை. அது எங்களோட நிறுவனத்துக்கு சொந்தமானது, பொதுமக்களுக்கு அது விற்கப்பட முடியாது. ஆனால் இன்ஃபர்மேஷன் என்பது, இப்போ ரிசல்ட்ஸ் வருது, இப்போ ரிசல்ட்ஸ் வந்தபோது நான் எல்லா ரிசல்ட்ஸையும் நான் ப்ராசஸ் பண்ணி எங்கள்கிட்ட இத்தனை 600 சொச்சம் பேர் எடுத்திக்கிறாங்க, 200 சொச்சம் பேர் நாங்கள் பாஸ் ஃபைனலிஸ்ட் ஆக்கிக்கிறோம் என்பது பொதுமக்களுக்கு வெளியிடப்படலாம். அதில் எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ ரகசியத்தன்மை என்பது தேவைப்பட்டால் பொதுமக்களுக்கு வெளியிடப்படலாம்.
ஆனால் டேட்டா என்பது அப்படியே வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வடிவமைப்பு டிசைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு குறிப்பிட்ட தேவை அல்லது பயனரின் நோக்கத்திற்கும் சேவை செய்ய வடிவமைக்கப்படவில்லை. டேட்டா வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு தானே நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் இன்ஃபர்மேஷன் இப்போ பொருத்தமற்ற உண்மைகள் புள்ளி விவரங்கள் நீக்கப்படுவதால் பயனர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை ஏற்றவாறு வடிவமைக்கப்படும். மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கொடுக்கல அதே டேட்டாவை மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்போம். அதே டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ரைட்? எனவே பொருத்தமற்ற விஷயங்கள் யாராருக்கு நம்ம ரிப்போர்ட் தயாரிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நீக்கி விடுவோம் இன்ஃபர்மேஷன்ஸில். அதே மாதிரி மோசமடைகிற ரைட் டிட்டரியரேஷன் காலப்போக்கில் தரம் என்பது மோசமடையுது. அது வழக்கிழந்து போகலாம், அல்லது நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து யூனோ அழிஞ்சு போகலாம், அல்லது அந்த டேட்டாவை நம்ம இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மோசமடையும். ஆனால் காலம் செல்ல செல்ல மாறாமல் அப்படியே இருக்கக்கூடியதான் தகவலாக இருக்கு. அதே சமயம் வகைகளை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரவுகள் என்பது ஒரு குவான்டிடேட்டிவாகவும் இருக்கலாம், குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு தரமான ரீதியானதாகவும் இருக்கலாம், அளவு ரீதியாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு தரமான ரீதியானன்னு சொன்னால் ஒரு குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லும்போது இயற்கை மொழிகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற பிரிவுகள். ரைட்? நம்மளோட ஒரு லாங்குவேஜ் பேஸ்டாக வச்சு இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள், தமிழில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். குவாலிட்டேட்டிவ் என்பது ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் எடுக்கிறீங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் எல்லாம் இட்ஸ் நாட் குவாலிட்டேட்டிவ், இட்ஸ் குவாலிட்டேட்டிவ், இட்ஸ் நாட் குவான்டிடேட்டிவ். ரைட்? ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எண்களாக இது நம்பர்ஸ், இது கிலோகிராம், ரைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் தட்ஸ் சம்திங் குவான்டிடேட்டிவ். அப்போ ஒரு தரவு என்பது குவாலிட்டேட்டிவாகவும் இருக்க முடியும், குவான்டிடேட்டிவாகவும் இருக்க முடியும். ஆனால் தகவல் என்பது பயனர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாறுபடுது. நம்ம நம்பர்ஸும் கொடுப்போம், சில முக்கியமான ஐடியாஸும் கொடுப்போம், யாருக்கு யூசருக்கு என்ன தேவையோ அது படி வித்தியாசப்படும். அதே மாதிரி நம்ம அளக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பிட்ஸ், நிபிள்ஸ், பைட்ஸ், ரைட், டெராபைட்ஸ், கிலோபைட்ஸ், ஜிகாபைட்ஸ், மெகாபைட்ஸ் நம்ம போவோம். ஆனால் இங்கே அளவு, நேரம், மின்னழுத்தம், குறிப்பு, அதாவது குவான்டிட்டி, டைம், ரெஃபரன்ஸ், ஐடியா, மீனிங்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேபிள் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் விளக்கங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை உள்வாங்கி நீங்கள் இப்படி தான் எழுதணும். அட்லீஸ்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் என்னென்னது சொல்லப்படுது என்பது சரி விளங்கி கொள்ளணும். பிகாஸ் நம்ம பாஸ் பேப்பர் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் எவ்வளவுக்கு இது முக்கியம் என்பது. நவ் இட்ஸ் டைம் ஃபார் 1.2 பாஸ் பேப்பர்ஸ். ரைட்? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டா என்பதும் இன்ஃபர்மேஷன் என்பது எவ்வாறு வேறுபடுத்தப்படுகிறது, என்னென்ன அம்சங்களில் நம்ம வேறுபடுத்தப்படுகிறது என்பது. ஸோ பாஸ் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் நான் தரவையும் தகவல்களையும் ஒரு அனாலஜி நான் சொல்கிறேன், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளாக நான் சொல்ல போனால் தரவு என்பது இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி வாங்கி வந்து வைக்கிறீங்க தானே, அன்குக்ட் ரைஸ், சமைக்காமலுக்கு வச்சிருக்கக்கூடிய அரிசி என்பது தரவு. இன்ஃபர்மேஷன் என்பது சமைச்சு வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு, அதில் அரிசியும் போட்டு அழகான கறியும் போட்டு நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களவா, அதுதான் இன்ஃபர்மேஷன். ரைட்? எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் போயிட்டு இதை எழுதிடாங்க. சரி, எக்ஸாமில் போயிட்டு சமைக்காத அரிசி தரவு, சமைச்ச சாப்பாடு தகவல்லாம் எழுதிடாங்க. எக்ஸாமில் இந்த டேபிளை கொடுங்க, உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் நான். ரைட்? எக்ஸாமில் ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ பாஸ் பேப்பர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். 8 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது, 3 ஸ்டார் டாபிக் இது. ஸோ 2026 ஜனவரி பேப்பரில் செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 2ல் வந்துக்குது. 10 மார்க்ஸ் கொஸ்டினில் ஒரு பாடாக வந்திருக்குது. இதில் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஏ கொஸ்டின் ஸ்டூடெண்ட். லெட்ஸ் ரீட் த இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட், தென் தமிழ் போவோம். முதலாவது பாருங்க. A private hospital in Colombo implemented a health information system linking patient registration, diagnostics, pharmacy and billing. ஒரு தனியார் நிறுவனம், ஓகே தமிழ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை அவங்களுடைய பேஷண்டினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்க வந்து பதிவு செய்கிறது, பிணி ஆய்வு, இதுதான் டயக்னோசிஷன் சொல்லுவோம். அதாவது என்ன நோய் இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய டயக்னோசிஷன், இவங்களுக்கான மருந்து, ரைட் ரைட் அதாவது பார்மசி, மருந்தகம், தென் கட்டண பட்டியலிடல். கட்டண பட்டியலிடல் என்பது என்ன, பில் பண்ணுறது. ரைட்? ஸோ கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை அவங்களுடைய பதிவு, அவங்களுடைய பிணி ஆய்வு, அவங்களுடைய மருந்தகம், அவங்களுடைய கட்டண பட்டியலிடல் ஆகியவற்றை இணைக்கின்ற ஒரு சுகாதார தகவல் முறைமையை ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லா தரவுகளும் தகவலாக்கப்பட்டு ஒரு முறைமையாக்கப்பட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது. அது தேவையான ரிப்போர்ட்ஸ் தேவையானவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறான். இந்த முறைமையானது நிகழ்நேர நோயாளிகளின் தரவுகள்,
உடனடி பெறுபேறுகளை பகிர்தல் மற்றும் முகாமை தீர்மானம் எடுத்தலுக்கான பகுப்பாய்வுசார் கட்டுப்பாட்டு பலங்கள் அனாலிட்டிக்கல் டேஷ்போர்ட்ஸ் ஆகியவற்றை வழங்குது. என்ன சொல்றாங்க பாருங்க, the system provides real time patients data. real time என்பது என்ன, நிகழ்நேரம் என்பது என்ன, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது என்பதை இப்ப கிளிக் பண்ணினா காட்டும். இப்ப கடைசியா ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி ஒரு புதிய பேஷண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாவை உள்வாங்கி ரிப்போர்ட்டை காட்டக்கூடிய ஒரு சிஸ்டம். தட் இஸ் ரியல் டைம் கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம்ஸ், ரைட்? ஸோ இந்த சிஸ்டம் என்பது இப்ப நிகழ்நேரமாக என்ன நடந்திருக்குதோ அதனுடைய பேஷண்ட்ஸினுடைய டேட்டா உடனடியாக இன்ஸ்டன்ஸா ரிசல்ட்ஸ் உங்களால ஷேர் பண்ண முடியும், ரைட்? அனாலிட்டிக்கல் டேஷ்போர்ட் ஒன்று காட்டும். டேஷ்போர்டு என்பது என்ன, எல்லாமே கொடுக்கப்பட்டீங்க ஸ்டூடெண்ட். டேஷ்போர்ட், டு யூ நோ டேஷ்போர்ட் மை டியர்ஸ்? Do you know dashboard? Let me show you analytical dashboard. I'm going to search and show you. Dashboard என்பது இந்த மாதிரி தான் இருக்கு, ரைட்? இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை அடிப்படையாக கொண்டு நம்ம காட்டுவோம், ரைட்? நம்மளோட பேஷண்ட்ஸ் இவ்வளவுக்கு வந்தீங்க, இப்படி நடந்திக்குது, இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட். நீங்க இந்த படத்துல எல்லாம் பார்ப்பீங்க தானே, இந்த சைஃபை மூவிஸ் எல்லாம். ஸோ இதுதான் டேஷ்போர்டாக இருக்க போகிறது. ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டை உருவாக்கியும் காட்டும், எல்லாமே ரியல் டைமான டேட்டாவை வச்சு உடனடியாக நீங்கள் அது தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். An online portal allows patients to manage the doctor appointments and access the lab reports and to improve the efficiency. ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, ரைட்? ஸோ அதில் பேஷண்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் என்ன, அவங்களுடைய லெப்புக்கான அவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுக்குறதுன்னு சொல்லி எஃபிஷியன்சி, டிசிஷன் மேக்கிங், ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸுக்காக நான் வச்சுக்கிறோம். இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸுக்கு மட்டுமில்லை ஸ்டூடெண்ட், இந்த 3 கொஸ்டினுக்கும் தேவையான விஷயங்கள், சரியா? பிகாஸ் இந்த கொஸ்டினுக்கு நம்ம அடிக்கடி வருவோங்கிறதுல நான் இப்பயே வாசிச்சு கொள்றேன். அப்போ பாருங்க, இம்முறைமையானது நிகழ்நேர நோயாளிகளினுடைய தரவுகள், உடனடி பெறுபேறுகளை பகிர்தல் மற்றும் முகாமைத்துவ தீர்மானம் எடுத்தலுக்கான பகுப்பாய்வுசார் கட்டுப்பாட்டு பலகங்கள் அனாலிட்டிக்கல் டேஷ்போர்ட்ஸ் ஆகியவற்றை வழங்குகிறது. ஒரு நிகழ்நிலை நுழைவு வழியானது, ஒரு போர்ட்டலுக்குள்ள நீங்கள் லொகின் பாஸ்வேர்ட் எல்லாம் கஸ்டமர்ஸ் அடிச்சு போய் டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் இருக்குதா, என்னுடைய லெப் ரிப்போர்ட்டை வந்து டாக்டர் பார்த்துட்டாரா, என்ன கமெண்ட்ஸ் போட்டுக்கிறார், வாய்ஸ் ரெக்கார்ட் ஏதாவது போட்டுக்கிறாரா, ஏதாவது எழுதி எனக்கு போட்டுக்கிறாரா, இது எல்லாத்தையும் அணுகிறதுக்கு முகாமை செய்வதற்கும். பிகாஸ் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே டாக்டர்கிட்ட வந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வினைத்திறனா தீர்மானம் எடுக்கிறதுக்கு, நோயாளர்களுடைய ஒட்டுமொத்த திருப்தி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு வந்து ஒரு போர்ட்டல் வச்சுக்கிறான். திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூட்டில், டேட்டாவை கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தின் படி சிஸ்டம் என்ன செய்யப்படும், இட்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் இந்த இது சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, இதுக்கு இந்த என்ரோல்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எக்ஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் தந்துடுறோம். தட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ராசஸ். ஸோ நீங்கள் போகிறீங்க நம்மளோட ஆப், சென்டர் ஆப்புக்குள்ளே போகிறீங்க, உங்களோட இமெயில் அடிக்கிறீங்க, உங்களோட பாஸ்வேர்டு அடிக்கிறீங்க, தட் இஸ் யுவர் போர்ட்டல். நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும் என்ரோல்மெண்ட்ஸ். இதான் இங்கே சொல்லப்படுகிற விஷயம். தட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதில் கொஸ்டின் தான் நமக்கு இப்போதைக்குரிய விஷயம். மருத்துவமனையினுடைய சுகாதார தகவல் முறைமையிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்துடன் அர்த்தத்தின் அடிப்படையில் பாருங்க, ஒவ்வொன்றிற்கும் ஒரு உதாரணத்துடன் அர்த்தத்தின் அடிப்படையில், மீனிங்கினுடைய அடிப்படையில் தரவை தகவலிருந்து வேறுபடுத்துக. இங்க இம்பார்ட்டன்டான வேர்டு என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? தி இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து அர்த்தத்தின் அடிப்படையில். யூ காட் இட்? எதை வச்சு சொல்றாங்க? மீனிங், அர்த்தத்தினுடைய அடிப்படையில் தரவென்பது எவ்வாறு தகவல் இருந்து வேறுபடுது. இதுக்கு மருத்துவமனையினுடைய சுகாதார தகவல் முறைமையை நாம எடுத்துக்கொள்ளலாம். என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பதிவு, அவங்களுடைய பிணியாய்வு, அவங்களோட மருந்தகம், அவங்களோட கட்டணப்பட்டியவிடல் எல்லாமும் தரவுகள் கலெக்ட் பண்ணப்பட்டு தகவலாக மாற்றப்படுகிறது. அப்ப இங்க அர்த்தத்தின் அடிப்படையில் என்று சொல்லும் போது நம்மளோட டேபிள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அர்த்தத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம், டேட்டா என்பது ஒரு பக்குவப்படுத்தப்படாத உண்மை, புள்ளி விபரம், எந்த ஒரு கணிப்பீட்டு முறையிலும் உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படலாம். அவதானிப்புகள் கணனிகளில் சேமிக்கப்பட்ட பதிவுகளை அடிப்படையாக கொண்டு. அதே சமயம் தகவல் என்பதுக்கு மீனிங்கின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம், தரவுகள் செயற்படுத்தப்படும் போது பெறப்படும் வெளியீடு தகவல் எனப்படும். இது நம்பகமானதும் துல்லியமானதாகவும் இருப்பின் சரியான பகுப்பாய்வை மேற்கொள்ள உதவும். இதை வச்சு தான் நீங்க இதுக்கு எழுதணும். இதுக்கு நீங்க மற்ற பண்புகளை வச்சு நீங்க எழுத முடியாது. ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர்ஸை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். லெட் மீ ஷோ யூ த ஆன்சர்ஸ் ஹியர். இந்த டிஃபரன்ஷியேட் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ல சிம்பிளா 4 மார்க்ஸுக்கு இவ்வளோ தான் கொடுத்துக்கிறாங்க.
பாருங்க, டேட்டா refers to raw unprocessed facts or figures collected from daily activities by themselves do not convey meaning. தரவு என்பது ஒரு ரோவான ஒரு விஷயம், பக்குவப்படுத்தப்படாத, செயல்முறைப்படுத்தப்படாத உண்மைகள், இலக்கங்களா இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இருந்து கலெக்ட் பண்ணப்படுது. இது எந்த ஒரு அர்த்தத்தையும் தராது. நம்ம படிச்ச விஷயம் தான். சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் HIS, இந்த ஹாஸ்பிட்டலினுடைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா இன்க்ளூட் பேஷண்ட்ஸ் பிளட் ப்ரெஷர். ரைட், இப்போ ஒரு ஒரு நோயாளியினுடைய பிளட் ப்ரெஷரை நம்ம பார்க்கும்போது பிளட் ப்ரெஷரை டேட்டாவாக எடுப்போம். உதாரணத்துக்கு ரீட் பண்ணும்போது 90 இருக்க வேண்டிய இடத்துல 140 இருக்குது. ரைட், ஒரு லெப் டெஸ்ட் ரிசல்ட் சஜஸ் குளுக்கோஸ் லெவல் 120 மில்லிகிராமில் இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாமே ரெக்கார்டட் இன் த சிஸ்டம் பட் ஹவ் லிமிடெட் மீனிங் அன்டில் தே ஆர் இன்டர்பிரட்டட். இதெல்லாம் என்டர் பண்ணப்பட்டு வச்சிருக்கும், பட் இதனை விளங்கப்படுத்தி சொல்லாத வரைக்குமே இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட், இன்ஃபர்மேஷன் இஸ் டேட்டா தட் ஹஸ் பின் ப்ராசஸ்ட். தகவல் என்பது செயல்முறைப்படுத்தப்பட்ட தரவு, ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது, இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்குது, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, டிசிஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது நார்மல் எக்ஸாம்பிள்ஸ். அதை சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்ணுறோம். என்ன ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வுட் பி a dashboard showing 30% of patients have a high blood pressure. டேஷ்போர்ட் சொல்லுது நம்மக்கிட்ட பதிவு செஞ்ச ஹாஸ்பிட்டலில் பதிவு செஞ்ச நோயாளிகளில் 30% ஆன நோயாளி நம்மக்கிட்ட ஹை பிளட் ப்ரெஷருக்காக வந்தவங்க. அதே சமயம் ஒரு சம்மரி ரிப்போர்ட் இண்டிகேட்டிங் a trends in patient admissions and lab results over the last month. ஒரு சம்மரி ரிப்போர்ட் ஒன்று வருது, பேஷண்ட்ஸ் அட்மிஷன்ஸ்லையும் லெப் ரிசல்ட்ஸ்லையும் எதுக்காக அதிகமான லெப் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த செயல்முறையாக்கப்பட்ட தகவல்கள் எனேபிள்ஸ் த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ் டு மேக் அன் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். அவங்ககிட்ட தகவலை அடிப்படையாக கொண்ட தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவ போகிறது. பேஷண்ட்டை எப்படி கேர் பண்ணலாம், இருக்கக்கூடிய வளங்களை எதுக்கு நம்ம எலோகேட் பண்ணுறது பெட்டர், நம்மளுடைய ஆபரேஷனை நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும். சம்மரி சொல்ல போனால் டேட்டா இஸ் த ரோ இன்புட், right, while the information is the meaningful output that support the decision making within the hospital in HIS. ஸோ தமிழில் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரெண்டையும் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும் என்பதற்காக. பாருங்க, மருத்துவமனையினுடைய சுகாதார தகவல் முறைமையிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்துடன் அர்த்தத்தின் அடிப்படையில் தரவை தகவல்கள் இந்த வேறுபடுத்துங்கன்னு சொல்லும் போது, இங்க தரவு என்பது தினசரி நடவடிக்கைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட மூல வடிவிலான பதப்படுத்தப்படாத, அதாவது பக்குவப்படுத்தப்படாத உண்மைகள் அல்லது புள்ளி விவரங்களை குறிப்பதுடன் அவை அர்த்தத்தை வெளிப்படுத்துவதில்லை. மருத்துவமனையின் சுகாதார தகவல் முறைமைகளில் HISல தரவுகளின் உதாரணங்களில் நோயாளியினுடைய இரத்த அழுத்த அளவு, அதாவது 90 இருக்க வேண்டிய இடத்துல 140 இருக்குது, அடுத்தது 120 மில்லிகிராம் அந்த குளுக்கோஸினுடைய அளவு போன்ற ஆய்வக சோதனை முடிவு ஆகியவை உள்ளடங்கும். இந்த மதிப்புகள் முறைமையில் பதிவு செய்யப்படுகின்றன, ஆனால் அவை வியாக்கியானம் செய்யப்படும் வரை, அதாவது இன்டர்பிரட் பண்ணும்படி வரையறுக்கப்பட்ட அர்த்தத்தை தான் கொண்டுள்ளது. லோ லெவல் நாலேஜ். மறுபுறம் தகவல் என்பது அர்த்தத்தை வழங்கவும் தீர்மானம் மேற்கொள்வதற்கு ஆதரவளிக்கவும் செயல்முறைப்படுத்தப்பட்ட, ஒழுங்கமைக்கப்பட்ட அல்லது வியாக்கியானம் செய்யப்பட்ட, இன்டர்பிரட் பண்ணப்பட்ட ஒரு தரவு. எனவே மருத்துவமனைக்கு தகவலினுடைய உதாரணம், அதாவது 30% நோயாளிகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருப்பதை காட்டும் தளப்பலகை டேஷ்போர்ட், அல்லது கடந்த மாதத்தில் நோயாளிகளுடைய அனுமதிகள் மற்றும் ஆய்வக முடிவுகளின் போக்குகளை குறிக்கின்ற சுருக்க அறிக்கை போன்றவற்றை உள்ளடக்கும் சமரி ரிப்போர்ட். இந்த செயல்முறைப்படுத்தப்பட்ட தரவு சுருக்க அறிக்கை போன்றவற்றை செயல்முறைப்படுத்தப்பட்ட தரவு மருத்துவமனை முகாமை மற்றும் மருத்துவர்களுக்கு நோயாளி பராமரிப்பு, வள ஒதுக்கீடு மற்றும் தொழிற்பாட்டு திட்டமிடல் குறித்து தகவல் அறிந்த தீர்மானங்களை மேற்கொள்ள எடுக்க உதவும். சுருக்கமாக கூறினால் தரவு என்பது மூல உள்ளீடாக காணப்பட, அதே சமயம் தகவல் என்பது மருத்துவமனையின் HISக்குள் தீர்மானம் மேற்கொள்ளுக்கு உதவளிக்கும் ஒரு ஆதரவளிக்கக்கூடிய அர்த்தமுள்ள வெளியீடாகும். இதை உங்களோட வேர்ட்ஸில் நீங்கள் எழுதினீங்கன்றாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் கன்ஃபார்ம். எழுதலுமா? இல்லை, இப்போ எவ்வளோ எழுதணுமான்னு சொன்ன ஆஃபான், இது வந்து சஜஸ்டட் சொல்யூஷன். சஜஸ்டட் சொல்யூஷன் என்பது உங்களுக்கு தரும்போது உங்களுக்கு அவங்க ரொம்ப விரிவாக தான் தருவாங்க. 4 மார்க்ஸ்ன்றா எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத பார்த்துக்கொடுங்க. 4 மார்க்ஸை 1.8 நிமிஷத்தால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும். இப்போது 4 மார்க்ஸுங்களை 1.8 மினிட்ஸ்ன்றா 7+2 நிமிஷம். 7+2 நிமிஷத்துக்குள்ள எழுதலும் அவ்வளோ எழுதலும் 4 மார்க்ஸ். ரைட், சிம்பிள் ஸ்டூடெண்ட். தகவலை மீனிங்கின் அடிப்படையில் என்ன அதோட இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலோட இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் ஃப்ரேம் ஒர்க்.
சுருக்கத்தில் இருக்கிறத எழுதினீங்கன்னா மார்க்ஸ் உங்களுக்கு சுருக்கமாக போட்டால் ஓகேவா? 4 மார்க்ஸ் போடுற இடத்துல உங்களுக்கு சுருக்கமாக 4 மார்க்ஸ் போட்டால் உங்களுக்கு ஓகேவா? 4 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும் நம்ம. சரியா? கேள்விக்கு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கேட்கல, சும்மா ஒரு 2 லைன்ல எழுதிட்டு போகலாம். 4 மார்க்ஸுங்கல இப்போ அவங்க தரவையும் தகவல்களையும் வேறுபடுத்துகிறார்கள். அதுவும் அர்த்தத்தின் அடிப்படையில் தரவோட அர்த்தம் எப்படியுமே சொல்லணும், தகவல் அர்த்தமும் நம்ம சொல்லணும். அதே சமயம் ஹாஸ்பிட்டலோட தரவையும் நம்ம லிங்க் பண்ணணும், தகவலையும் லிங்க் பண்ணுங்கக்குள்ள இவ்வளவு எப்படியுமே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. சரி. ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கேள்வி வரும். தகவல் முறைமை என்ன, அந்த பிஐ மற்ற கொஸ்டின்ஸ்லாம் மற்ற ஏரியாவோட ரிலேட்டட் ஆனது. தென் 2025 ஜூலைனுடைய செக்ஷன் பியினுடைய கொஸ்டின் 2 பாருங்க. ரைட், இந்த கொஸ்டின் இதுல சொல்ற விஷயங்கள்ல கொஸ்டினை பாருங்க. எக்ஸ்பிளைன் 2 டிஃபரன்சஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இது நேரடியான கேள்வி. தரவுக்கும் தகவலுக்கும் வேறுபாடு என்ன? இது 3 மார்க்ஸ் கேள்வி. 2 டிஃபரன்ஸ் கேட்டிக்கிறாங்க. அப்ப இந்த டைம்ல நாம அர்த்தத்தின் அடிப்படையில் அல்லது இன்னொரு பேஸ் ஒன்று எடுத்து அது ரெண்டை மட்டுமே போட்ட மட்டும் நமக்கு போதும். இது என்ன சொல்றாங்க? இன் டுடேஸ் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹெவிலி ரிலை ஆன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டு மேனேஜ் த டேட்டா எஃபெக்டிவ்லி. இன்றைய டிஜிட்டல் உலகில் நிறுவனங்கள் தந்திரோபாய தீர்மானங்களை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கான டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னால் போட்டித்தன்மையை பேணணும், கம்படிட்டிவாகவும் இருக்கணும், மற்ற நிறுவனங்களோட போட்டி ஜெயிக்கணுங்கிறதுக்கு தரவுகளை பயனுறுதிமிக்க வகையில் முகாமிக்க தகவல் முறைமைகளை பெரிதும் நம்பியுள்ளன. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை கொடுக்கறதுக்கு இதற்காக தரவுகளும் தகவல்களும் முக்கிய வகிப்பாகத்தை ஆற்றுகின்றன. இது கொமன் அரைச்சமாவை அரைக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். சரியா? இது கொமன் கொஸ்டின் தான் வரப்போகுது. தரவுக்கும் தகவலுக்கும் என்ன வேறுபாடுண்டா, இங்கே ஹாஸ்பிட்டலோ அல்லது கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேஸ் ஸ்டடிஸோ இல்லை. இங்கே நேரடியாக நம்ம படித்த நோட்ஸ் எழுதினீங்கடா. சரி பாருங்க, இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதில் மொத்த டேபிளையும் தந்திக்கிறாங்க. ஆனால் நம்ம மொத்த டேபிள் எழுதலை. இங்கே பாருங்க, எக்ஸ்பெக்ட் ஒன்லி 2 டிஃபரன்சஸ். நாங்கள் 2 வேறுபாடுகளை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் உங்களுக்கு தரும்போது மொத்தமாக தாராங்க, அவ்வளோதான். ரைட்? எஸ், நார்மலாக பட்டியல் படுத்தி எழுதலாம்னா நார்மலாக எழுதுங்க. பட் ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்ணி தான் எழுதணும் பிரித்திகா. இப்போ பாருங்க, இதில் நார்மலாக நம்ம எழுதி விடலாம். மீனிங்கின் அடிப்படையில் என்ன? டேட்டா என்பது ரோ அன்ரீஃபைன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஃபீச்சர்ஸை சொல்லும்போது டேட்டா அவைலபிள் இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக இருக்கும். இங்கே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுக்கிற டிசிஷனாக இருக்கும். டிபெண்டன்சியை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து தகவலில் தங்கியிருக்காது, ஆனால் தகவல் தரவில் தான் தங்கியிருக்கும். நேச்சரை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து எந்த ஒரு அர்த்தத்தையும் தராது. இது வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்கலாம், குவான்டிடேட்டிவாக இருக்கலாம். பட் இன்ஃபர்மேஷன் என்பது ஸ்பெசிஃபிக், ஜென்ரலாக நம்ம கொடுக்குறோம்ல இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன். மெஷர்மெண்ட் பண்ணும்போது பிட்ஸ் அண்ட் பைட்ஸில் இருக்கும். இங்கே வந்து மீனிங்ஃபுல் டேர்ம்ஸில் இருக்கும். இங்கே டேட்டா வந்து ஒரு டேபிளாக, டேட்டா ட்ரீயாக, கிராஃப்ஸாக இருக்கும். இங்கே ஐடியாவாக, தோட்ஸாக இருக்கும். இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே டேபிள் நான் உங்களுக்கு அழகாக தெளிவாக நான் தந்திக்கிறேன் இதை விட. ரைட், இதில் பாருங்கள். கருத்தின் அடிப்படையில், அம்சத்தின் அடிப்படையில், சார்பு நிலை, தனித்துவம், அளவீடு, பிரதிநிதித்துவம், பயன்பாட்டு முறை, தீர்மானம் மேற்கொள்ளல், அறிவு மட்டம். அதால் தான் நான் சொன்ன அந்த டேபிள் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது ஒரு 3 விஷயம், 2 ரொம்ப குறவு, ஒரு 3 விஷயத்தை சரி தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கிற மாதிரியே எழுதுகிற அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க டேபிளில் வச்சு. சரியா? ஸோ இது வந்து நம்மளுடைய டேட்டா சம்பந்தமாக உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். 2024 ஜூலைலையும் பாருங்க, செக்ஷன் பியில் அதே கொஸ்டின் பேட்டர்ன் வருது. செக்ஷன் பியில் 2வது கொஸ்டின்ல ஏ பார்ட், செக்ஷன் பியில் 2வது கொஸ்டின்ல ஏ பார்ட், 2வது கொஸ்டின்ல பே பார்ட். ஸோ எகெயின் இட்ஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன். எஸ் கரெக்ட் லக்ஷிகா, யோ கரெக்ட். அதே மாதிரி எழுதுங்கடா சார். ரைட், பாருங்க இதில் கொஸ்டினை, இதில் ஏ பார்ட் கொஸ்டினை மட்டும் பாருங்க. டிஃபரன்ஷியேட் த டேட்டா ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த டிபெண்டன்சி. ரைட், இப்போ பாருங்க, ஏன் மொத்த டேபிளும் உங்களுக்கு விளங்கியிருக்கணும், ஆனால் ஒரு 4 விஷயத்தை சரி எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்றதுக்கான காரணத்தை பாருங்க. இந்த முறையும் ஸ்பெசிஃபிக்காக கேட்காங்க. டேட்டாவை நீங்கள் இன்ஃபர்மேஷன்லேருந்து வேறுபடுத்துங்க, ஆனால் எதை வச்சு? அதனுடைய டிபெண்டன்சியை வச்சு வேறுபடுத்துங்க. டேட்டா எப்படி தங்கியிருக்கும், இன்ஃபர்மேஷன் இதில் தங்கியிருக்கு. நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? டேட்டா வந்து தகவலில் தங்கியிருக்காது. அப்போ எதில் தங்கியிருக்கும்? எங்கே கலெக்ட் பண்ணுறோமோ அந்த மூலம் சரியாக இருக்குதா இல்லையாங்கிறது தான் தங்கியிருக்கு. ஆனால் இன்ஃபர்மேஷன் இதில் தங்கியிருக்கும், எடுக்கிற டேட்டாவில் தான் தங்கியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்பையை கொண்டு போய் கொட்டினீங்கண்டா குப்பை தான் வெளியே வரும். டேட்டா குப்பையாக இருந்துச்சேண்டா, காபேஜாக இருந்துச்சேண்டா, இன்ஃபர்மேஷன் காபேஜ். இன்ஃபர்மேஷன் காபேஜாக இருந்தால் எடுக்கிற டிசிஷனும் பிழைச்சு போகும். அப்போ தரவு அங்க துல்லியமாக, தெளிவாக, சரியானதாக இருந்தால்தான் உங்களோட தகவல் சரியா இருக்கு.
எனவே இது டிபெண்டன்சியை வச்சு கேட்குது. அப்ப டிபெண்டன்சியில நம்ம டேபிள்ல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. தங்கி இருக்கிறதுல தகவலை சார்ந்தது அல்ல தரவு, சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலங்களை சார்ந்துள்ளது. தரவு என்பது சரியான ரிலையபிளான நம்பகரமான இடத்தில் கலெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் எஸ் அது நல்ல வெளிடான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா ஒரு பொய் சொல்றவர்கிட்ட இருந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறீங்க, அல்லது ஒரு நம்பகரமான ஒரு தகவல் அல்ல, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் அதை வச்சு தான் உங்களுடைய தரவினுடைய டிபெண்டன்ஸ் இருக்கு. ஆனால் தகவல் என்பது முழுக்க முழுக்க நீங்கள் எதை இன்புட்டாக போட்டிங்களோ அதில் தான் தங்கியிருக்கு. எதை போட்டீர்களோ அதுதான் வெளியே வரும். நல்ல இடத்துல நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வரும். அங்கே இங்கே படித்து நீங்களாக எதையாவது தெரிவு செஞ்சு படிச்சுட்டு போனீங்கன்னா அது மாதிரி தான் மார்க்ஸ் வரும். சிம்பிள் இன்புட் அண்ட் ப்ராசஸ். எதை நீங்கள் எழுதுறீங்களோ அதான் மார்க்ஸ் உங்களுக்கு. நீங்கள் நல்லா எழுதாமலுக்கு நல்ல மார்க்ஸ் எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. அந்த அனாலஜி தான் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ இதன் அடிப்படையில் ஆன்சரை பார்ப்போம் எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. இதுவும் 4 மார்க்ஸுக்குரிய கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, டிபெண்டன்சியை வச்சு நம்ம சொல்லும்போது ஜஸ்ட் அதே மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. டிபெண்டன்சி data is a raw facts and figures that are unorganized, unprocessed and without context and meaning on their own. Data is independent, it is raw state. என்ன சொல்றாங்க? தரவு என்பது ஒரு ஒழுங்கமைக்கப்படாத விஷயம், செயல்முறைப்படுத்தப்படாத விஷயம், அதுக்குண்டு தனியாக எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. அப்போ அது எதுலையுமே தங்கியிருக்க போகிறது இல்லை. பட் நீங்கள் சொல்லலாம் எங்கே கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தங்கியிருக்குதுன்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் ரிஃபர்ஸ் டு டேட்டா விச் ஹஸ் பின் ப்ராசஸ்ட், செயல்முறைப்படுத்தப்பட்டுச்சு, ஆர்கனைஸ்ட் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது, ஸ்ட்ரக்சர்ட் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஒரு அடிப்படையில். இதன் அடிப்படையில் யார் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். இன்ஃபர்மேஷன் என்பது தரவுல தங்கியிருக்கக்கூடியது. தென் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கலையும் சொல்றாங்க. டேட்டா பை இட் செல்ஃப் யூஸ்வலி ஹஸ் லோ இன்ஸ்டன்ட் யூட்டிலிட்டி ஃபார் யூஸ்ட் இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். தீர்மானம் எடுத்ததில் உடனடியாக நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்காது. Due to its raw nature, data is its pure form is not used directly by the decision making but rather relies on the process information. நம்ம டேட்டாவை வச்சு எந்த ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டோம், தகவல்களை வச்சு தான் நம்ம எடுப்போம். இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் இஸ் டேட்டா பிரசன்ட் இன் ஸ்ட்ரக்சர்ட் வே, யூஸ்வலி மீனிங்ஃபுல், அர்த்தம் உள்ளதாக, ஒரு கட்டமைக்கப்பட்டதாக, ஒழுங்கமைக்கப்பட்டதாக, ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். Right? So the information is used directly in the process of decision making since it provides clearly summarized the context and relevance. அந்த பிரச்சனைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குது. இது தமிழில் பாருங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி. நீங்கள் நான் தந்த விஷயத்தை அப்படியே எழுதி விட்டாலே உங்களுக்கு போதும் ஸ்டூடெண்ட்ஸ், வேற ஒன்று நீங்கள் செய்ய தேவையில்லை. தரவு என்பது சீர்படுத்தப்படாத விவரங்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் ஆகும். அவை ஒழுங்கமைக்கப்படாத, செயலாக்கப்படாத மற்றும் அவற்றின் சொந்த சூழல் மற்றும் பொருளற்றி இருக்கும். தரவு அதன் மிகவும் மூல நிலையில சுயாதீனமானது, இண்டிபெண்டன்ட். எங்கேருந்து சோர்ஸ் கிடைச்சிச்சோ அந்த சோர்ஸின் அடிப்படையில் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் திங், ரைட்? தகவல் என்பது பயனருக்கு பொருள் வரும் வகையில் செயலாக்கப்பட்ட, ஒழுங்கமைக்கப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட தரவை குறிக்கிறது. தகவல் தரவு சார்ந்ததாக இருக்கு. தீர்மானம் எடுப்பதில் எப்படி பயன்படுது? தரவு பொதுவாக தீர்மானம் எடுப்பதற்கு சிறிதளவாகவே நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட பயன்படுத்தப்பட மாட்டுச்சு அல்லது சிறிதளவு. ஏனெனில் அது தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான கட்டமைப்பு அல்லது சூழலை கொண்டிருப்பதில்லை. அதன் மூல இயல்பு காரணமாக தீர்மானம் எடுப்பவர் தரவை அதன் உண்மை வடிவத்தில் நேரடியாக பயன்படுத்துவதில்லை, மாறாக செயலாக்கப்பட்ட தகவலிலே தங்கியுள்ளார். தகவல் என்பது கட்டமைக்கப்பட்ட வழிகளில் வழங்கப்படும் தரவாகும். பொதுவாக அர்த்தம் உள்ளதாக சூழ்நிலைகளை மதிப்பீடு செய்து விளைவுகளை முன்னறிவித்து மற்றும் செயல்பாட்டின் விளைவுகளை தேர்ந்தெடுப்பது பற்றிய நுண்ணறிவை வழங்குகின்றதாக அமைகின்றது. தகவலான தெளிவானதாக, சுருக்கமானதாக, சூழலமைவானதாக மற்றும் பொருத்தமானதாக காணப்படுவதால் தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டில் அது நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிளா நான் சொன்ன விஷயத்தை எழுதி விடுங்க, ரைட்? இதுக்கு 2 விஷயம் நீங்க சொல்லல. ஏண்டா ஆனால் இதில் ஏன் 2 விஷயங்கள் கொடுக்கப்படுதுண்டா, சார்ந்திருக்கும் தன்மை மற்றும் தீர்மானம் எடுப்பதில் அதன் பயன்பாடு. இதில் பாருங்க, நம்ம 2 விஷயத்தை ஒன்றை விட்டுட்டோம். டிபெண்டன்சி அண்ட் டிசிஷன் மேக்கிங். நான் ரீட் பண்ணும் போது கூட நான் ஒன்றை விட்டுட்டேன். டிபெண்டன்சிலையும் கட்டிக்கிறாங்க, யூஸின் டிசிஷன் மேக்கிங்லையும் கட்டிக்கிறாங்க. அதனால தான் 2ஐயும் சேர்த்து தந்திக்கிறாங்க. ஒரு டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் தங்கியிருத்தல எப்படி ஒன்றுக்கு வேறுபடுது, தீர்மானம் எடுக்கிறதுலையும் ஒன்று கொண்டு வேறுபடுதுங்கிறது 2ஐயும் சேர்த்து தான் கட்டிக்கிறாங்க. நவ் ஐ நோட்டட். அப்போ நாம் டேபிளில் இருக்கக்கூடிய 2 விஷயம், ஒன்று தங்கி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, நான் சொல்லிக்கிறேன், தீர்மானம் மேற்கொள்ள பயன்பாடில் பக்குவப்படுத்தப்படாத வடிவில் பயன்படுத்தப்படும் போது தீர்மானம் மேற்கொள்ள எந்த பயனும் இல்லை.
தீர்மானம் மேற்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக தகவல் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே தான் நீங்கள் எழுதணும். தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. கொமனா கேட்டாங்க ஏதோ ஒரு ரெண்டு அடிப்படையில் சொல்லுங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் எந்த அடிப்படையை வச்சுனாலும் நீங்கள் எழுதிட்டு வரலாம். இதுதான் கேட்கும் போது டிபெண்டன்சியை வச்சு சொல்லுங்க, தீர்மானம் எடுப்பதிலையும் அதனுடைய தங்கியிருக்கும் தன்மையிலும் சார்ந்திருக்கும் தன்மையை வச்சு சொல்லுங்கன்னு சொன்னா அதை தான் நீங்க சொல்லணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்ஸ் ஹியர்? காவ்யா, ஷஹீஷன், ஸ்ரீநித்யா, ஷஃபா, ஹம்சா, சத்யேந்திரா, ஷர்வேஷ், ஷல்ஹா, பிரிதிகா, ருஸ்தா, ருஷாந்தினி. மேக் சென்ஸ்? அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்ன? இங்க எதை வச்சு வேறுபடுத்த சொல்றாங்களோ அது தெளிவாக அவங்க சொல்லும் போது தெளிவாக நாமளும் எழுதிட்டு வரணும். எதுவுமே சொல்லாத போது நமக்கு ஈஸியா எது வருதோ நம்ம விளங்கி வச்சிருக்கோமோ அதை எழுதிட்டு வந்துடலாம். இதுதான் எங்களுக்கு சொல்லுங்க, இதை வச்சு தான் நீங்க வேறுபடுத்துங்கன்னா அதை வச்சு தான் நம்ம வேறுபடுத்தோம். ரைட்? அண்ட் லெட்ஸ் மூவ் டு 2023 ஜனவரி பேப்பர் மை டியர்ஸ். இங்க வந்து பாஸ் பேப்பர் இந்த டைம்ல வந்து ஒரு பார்ட் 1ல வரக்கூடிய செக்ஷன் ஏல டெஸ்ட் பண்ணக்கூடியதான் உண்டா இருந்துச்சு. பாருங்க, எம்ப்ளாயீஸ் டீடைல்ஸ், இது சரிப்பிழை கூடக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். எம்ப்ளாயீஸ் டீடைல்ஸ் such as skill inventories, qualifications, salary and performance details can be considered as information. திறன் இருப்புகள், உங்களுடைய ஸ்கில்ஸ் இன்வென்ட்ரிஸ், தகமைகள், சம்பளம் மற்றும் உங்களுடைய செயலாற்றுகள் விவரங்கள் போன்ற ஊழியரது விவரங்களை தகவலாக கவனத்தில் கொள்ளலாம். சரியா பிள்ளையா? யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் ஃபார் மீ. சாட்ல சொல்லுங்க பாப்போம். இட்ஸ் a true or false? இது தகவல் என்று சொல்றாங்க. உங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருக்குது, ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க ஒரு கம்பெனின்னா அவங்கள்ட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்களோட சேலரி என்ன, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, 3 ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸா 4 ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸா, இப்படி இருக்கிறது தகவலா, தகவல்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? நான் இப்போ படிச்சு தந்துக்கிறேன் உங்களுக்கு. Rusta's telling is false. Lakshika, correct. Lakshika, are you sure is correct? Kavya, true. Afnan, no. Mufiz, false. Kenushan, false. ரைட்? அம்னா, நோ. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு தரவுக்கு உதாரணம் உங்களுக்கு வரைவிலக்கணங்கள் சொன்னேன், உதாரணமும் சொன்னேன், நினைவு இருக்குதா? பாருங்க, திறன்கள், சம்பளம் போன்ற தரவுகள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம வச்சுக்கிறது என்ன தரவுக்கான உதாரணத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாருங்க, ஊழியர்களுடைய திறன் இருப்பு நேரடியாகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய ஸ்கில்ஸ் இன்வென்ட்ரிஸ், என்னென்ன திறன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய திறன் இன்வென்ட்ரி, ஒவ்வொருத்தருடைய சம்பளம், ஒவ்வொருத்தனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே தரவுகள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தருக்கு நம்ம வச்சுட்டு இருப்போம். ரைட்? இது தகவல்கள் அல்ல. அப்ப என்ன இது? ஃபால்ஸ். புரியுதா? நோட்ஸை தெளிவாக செய்யணும் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு வேர்ட்ஸுமே அங்கே கவனிக்கப்பட்டு தான் நான் செதுக்கப்பட்டிக்குது. ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிறேன் நோட்ஸ் எல்லாமே. ஸோ தெளிவாக படிச்சுக்கொள்ளும். ஆல்மோஸ்ட் 99% விஷயம் நான் தந்தத்தை தாண்டி உங்களுக்கு வரவே மாட்டுச்சு. நான் கேரண்டி பண்ணி சொல்றேன்னா உங்களோட பேப்பர்ல. ஸோ ஒழுங்கா வாசிச்சுக்கோங்க, ஒழுங்கா விளங்கிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க ரிலேட் பண்ணல நம்மளோட நோட்ஸோட. ரைட்? கொஸ்டின்ஸை நல்லா வாசிங்க லக்ஷிகா. கொஸ்டின்ஸை நல்லா வாசிங்க, 1-2 தடவை வாசிங்க. ஒரு கொஸ்டினை புரிஞ்சு கொள்றது பாதி ஆன்சரை எழுதினதுக்கு சமம். சரி? ரைட். Now let's move to 2022 July section 1A 1.3 ஒரு OTQ கொஸ்டினா வந்து பாருங்க. Select from the following the incorrect statement pertaining to data. தரவு தொடர்பில் தவறான கூற்றை பின்வருவர்களை தெரிவு செய். அப்ப தரவுண்டா என்ன, எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ணலாம். முதலாவது, data can be categorized as qualitative and quantitative data. தரவுகள் தர ரீதியான தரவுகள் எனவும் அளவு ரீதியான, அதாவது கணியம் சார்ந்த குவான்டிடேட்டிவான தரவுகள் எனவும் வகைப்படுத்தலாம். இப்ப தவறான கூற்றை தெரிவு செய்கின்றா 3 கூற்று சரியான கூற்று இருக்குன்னு அர்த்தம். ரைட்? உங்களோட புக்ஸ்ல எல்லா நோட்ஸுமே இருக்கும். உங்களோட புக்ஸ்ல எல்லா நோட்ஸுமே இருக்கும். நீங்க எதையும் எழுத தேவையில்லை. நோ வரிஸ். ரைட்? ஸோ ரெண்டாவது கூற்று பாருங்க, டேட்டா கேன் பி கன்சிடர்ட் as a raw unrefined facts and figures. தரவுகளை மூல சுத்திகரிக்கப்படாத உண்மைகள் மற்றும் பெருமானங்கள் என கருத முடியும்.
then the data can be considered as the output of data processing. தரவுகளை தரவு செயல்முறைப்படுத்தலின் வெளியீடாக கருத முடியும். and data is not designed to serve for any specific need. தரவுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவும் வடிவமைக்கப்படாதவை. இதுல பிழையான கூற்றை சரியா சொல்லிட்டீங்கடா, சரியான எஸ் பிழையான கூற்று ஒன்று இருக்குது, அதை நீங்க சரியா சொல்லிட்டீங்கடா உங்களுக்கு எது சரி பிள்ளைன்னு தெரியும். என்ன ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ருஸ்தா மூன்றாவது சொல்றாங்க, மூன்றாவது ஆன்சர். லக்ஷிகா 1.3க்கு ஃபோர்த் ஒன் ஆன்சர். தரவுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவும் வடிவமைக்கப்படாதவை, அதுதான் பிழையான கூற்றா? நல்லா யோசிங்க. காவியா மூன்றாவது, ரைட். 1.3 மூன்றாவது லக்ஷிகா, ரைட். தாகிப் தேர்ட் ஒன், பிரித்திகா தேர்ட் ஒன், கெனுஷான் தேர்ட் ஒன். ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி இஸ் இன் த தேர்ட் ஒன். அஃப்னான் முதலாவது. தரவுகளை தர ரீதியான தகவல், அளவு ரீதியான தகவல்கள் வகைப்படுத்தலாம், அது பிழையான கூற்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட், முதலாவது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், தரவுகள் என்பது குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவாக பிரிக்க முடியுமா இல்லையா? நான் என்ன சொல்லிக்கிறேன் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்லிக்கிறேன். லெட் மீ டேக் இந்த டெஃபினிஷன்ல பாருங்க. எழுத்துக்கள், எண்கள், எழுத்துக்கள், படங்கள், குறியீடுகள் என பல்வேறு வழிகள் இருக்கலாம். ரைட், தென் தரவுகளுக்கான உதாரணங்கள் நான் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன், ஐ கேன் ரிமெம்பர். தரவு என்பது ஒரு குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ். இந்த அறிக்கை பாருங்க, வகைகள்ல தரமான தகவல்கள்டா குவாலிட்டேட்டிவ், இயற்கை மொழிகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் பிரிவுகள். அதே சமயம் அளவு ரீதியான, எண் ரீதியான அளவீடுகள், எண்ணிக்கைகள் மற்றும் மதிப்பீடுகளையும் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் கேன் பி குவான்டிடேட்டிவ், எண்ணியல் ரீதியாக கிலோகிராம், மில்லிகிராம்னு சொல்லலாம். தரமான குவாலிட்டேட்டிவ், அளவிட முடியாது. ஒருத்தர் இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள், உங்களுக்கு கிடைச்சக்கூடிய அறிவு, அதை வந்து கிலோ, அறிவு என்கிட்ட ஒரு 50 கிலோகிராம் இருக்குன்னு சொல்லலுமா உங்களுக்கு? அதெல்லாம் குவான்டிடேட்டிவ் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டேட்டா என்பது இட் கேன் பி குவான்டிடேட்டிவ் ஆல்சோ குவாலிட்டேட்டிவ். எஸ், இட்ஸ் ட்ரூ. புரியுதா? அதைத்தான் இங்க சொல்றாங்க. தரவுகளை தர ரீதியான தரவுகள் எனவும் அளவு ரீதியான தரவுகள் வகைப்படுத்தலாமா? எஸ், டெஃபினெட்லி. ஒரு 100 பேரை இன்டர்வியூ பண்ணிக்கிறீங்க, அந்த இன்டர்வியூ பண்ணி நீங்க டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இட்ஸ் அ குவான்டிடேட்டிவா? இல்ல, இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் டேட்டா மை டியர். இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டாண்டா எண்களாக, கிலோகிராமாக, மில்லிகிராமாக, லீட்டராக கணிச்சது. எஸ், தட் ஆல்சோ டேட்டா. இட் கேன் பி போத். தரவு என்பது 2 வகைகளாகவும் இருக்க முடியும், அது உண்மை. அடுத்து பாருங்க, தரவுகளை மூல சுத்திகரிக்கப்படாத உண்மைகள் மற்றும் பெருமானங்கள் கருத முடியும். அப்சல்யூட்லி. ரோ மூலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. எந்த ஒரு செயலாற்றுகையும் நம்ம செய்யல. தட்ஸ் 100% ட்ரூ. தரவுகளை தரவு செயல்முறைப்படுத்தலின் வெளியீடாக கருத முடியுமா? நோ. எந்த ஒரு செயல்முறையும் படுத்தப்படாமல் இருக்கிறது தான் தரவுன்னு சொன்னா, தரவுகளை செயல்முறைப்படுத்தி வர வெளியீட்டுக்கு பேர் என்ன? தகவல். இது பிழை. 100% இட்ஸ் ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, தரவுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவும் வடிவமைக்கப்படாதவை என்றால் எஸ், இட்ஸ் கரெக்ட். நாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், மொத்தமா என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுல ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு தேவையானதை மட்டும்தான் ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு கொடுப்போம், அது இன்ஃபர்மேஷன். அப்போ தரவுகளை நம்ம சேகரிக்கும் போது இந்த தரவை நான் ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு தான் சேகரிக்கிறேன், இந்த தகவலை நான் வந்து என்னுடைய சேல்ஸ் மேனேஜருக்கு தான் தயாரிக்கிறேன், அதெல்லாம் நம்ம தயாரிக்கிறது இல்லை. சேல்ஸ் நடக்குதா, மொத்த சேல்ஸுமே என்னவோ அதை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் அதில் யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறத ப்ராசஸ் பண்ணும். எனவே தரவுகள் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவும் வடிவமைக்கப்படாதவை. இது உங்களுக்கு டேபிள்லே இருக்குது, நீங்க டேபிள்லே பார்க்க முடியும். பாருங்க, வடிவமைப்பு டிசைன்ல எந்த ஒரு குறிப்பிட்ட தேவை அல்லது பயனின் நோக்கத்திற்கும் சேவை செய்ய இது வடிவமைக்கப்படல. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட தேவைக்குன்னு சொல்லியோ நம்ம எடுக்கல, பொதுவாக கலெக்ட் பண்றோம்.
ஆனால் இன்ஃபர்மேஷனை பாருங்க, இதுல இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது பொருத்தமற்ற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் நீக்கி விட்டுட்டு அவருக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். தட் இஸ் இன்ஃபர்மேஷன். புரியுதா? ரைட். ஸோ யூ ஹவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. ஸ்டில் அதான் நான் சொன்னேன், அந்த டேபிள் மிக முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டேபிளில் கொடுத்துக்கிற விஷயங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சரியா? தகவலின் வெளியீடாக தரவு காணப்படுமா? இல்லை, தரவை செயல்முறைப்படுத்தப்பட்டு வெளியீடாக தான் தகவல் வரப்போகிறது. ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் 1.3க்கு மூன்றாவது ஆன்சர் சிம்பிளா சொல்லிக்கிறாங்க. தரவுகளை தரவு செயல்முறைப்படுத்தலின் வெளியீடாக கருத முடியும் என்றால் அது பிழை. இவரது தகவல் என்று வந்திருந்தா ஓகே. தரவுகள், டேட்டா இஸ் a data, it's an unprocessed one. How can you tell the output of the processed one? Right? ஸோ தெளிவாக உங்களுக்கு வழங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டேக்ஸ் விட வேணாமே. தென் 2022 ஜனவரியினுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1.1 கொஸ்டினை பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டேட்டா. தரவை பற்றி தான் இங்கேயும் பேச போகிறது. டேட்டா இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன். தகவலில் இருந்து தரவு பெறப்படுகிறது. கரெக்டா? நீங்க தான் சொல்லணும். ரெண்டாவது, ஏதாவது குறிப்பிட்ட தேவைக்கு உதவுவதற்காக தரவு வடிவமைக்கப்படுகிறது. அப்படியா? டேட்டா இஸ் டிசைன் டு சர்வ் த பர்பஸ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் நீட். இஸ் இட்? டேட்டா ரிஃபர்ஸ் டு ரோ அன்ரிஃபைன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். தரவு என்பது சுத்திகரிக்கப்படாத உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை குறிக்கிறது. டேட்டா இஸ் a ரிசல்ட் ஆஃப் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன். தரவு என்பது செயல்முறைப்படுத்தப்பட்ட தகவலின் ஒரு பேர் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு இப்போ நீங்கள் எல்லாரும் சரியாக ஆன்சர் பண்ணணுமே. ருஸ்தா, third one is the answer. Rushanti, third one is the answer. Lakshika, third one is the answer. Mufi, third one is the answer. Shatyantana, third one is the answer. Rina, third one is the answer. Shrintia, third one. Pritika, third one. Afnan, third one. Right? இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். என்னது? தகவலிலிருந்து தரவு பெறப்படுகிறதா? இல்லை. சரியான கூற்று. தகவலில் இருந்து தரவு பெறப்படுகிறது என்றால் இல்லை. தரவு என்பது ஒரு இண்டிபெண்டன்ட். தரவை வச்சு தான் தகவலை உருவாக்க முடியுமே தவிர தகவல்ல இருந்து நம்ம தரவு எடுக்கிறது கிடையாது. அது சரி இல்லை. ஏதாவது குறிப்பிட்ட தேவைக்கு உதவுவதற்காக தரவு வடிவமைக்கப்படுகிறது. இப்பதான் சொன்னேன் இல்லை. தரவு என்பது சுத்திகரிக்கப்படாத உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை குறிக்குமா? எஸ். செயல்முறைப்படுத்தப்பட்ட தகவலின் ஒரு பேரா? இல்லை. ஸோ சரியான ஆன்சர் என்ன? as you all said, the answer is going to be the third one. Simple. Right. And now let's move to 2021 July section A 1.1 again. Most of the time you're going to have this as a question. பாருங்க, select the correct statement with reference to information. இப்ப தகவல்களை வச்சுக்காக போறாங்க. தகவல்கள் சம்பந்தப்பட்ட சரியான கூற்று. Information can be utilized to serve as the inputs for producing results. பேறுகளை பெறுவதற்காக, அதாவது ரிசல்ட்ஸ்னா அவுட்புட். ஸோ அவுட்புட்ஸை பெறுவதற்காக உள்ளீடாக பணியாற்ற தகவல்களை பயன்படுத்த முடியுமா? இது சரியா? திஸ் இஸ் ஆல்சோ ராங், ரைட்? இன்ஃபர்மேஷன் என்பது இன்புட் கிடையாது. ரைட்? அப்போ நீங்கள் ஒரு ரிசல்ட்ஸை பெறணும்னா உள்ளீடாக அங்கே தரவு தான் பயன்படுத்தப்படுமே தவிர தகவல் அல்ல. இது பிழையான ஒரு கூற்று. ரெண்டாவது பாருங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் இன் இட்ஸ் நேச்சர். தகவல்கள் அதன் தன்மையை பொறுத்தளவில் திட்டவட்டமானவையாக இருக்காதுன்னு சொல்றாரு. அப்படியா? யாருக்கு கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கப்படும். தேவையில்லாத விஷயங்கள் நீக்கப்படும். அப்ப அது திட்டவட்டமானது. தகவல்கள் எப்போதுமே ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். இதுவும் பிழையான கூற்று. பாருங்க, மூன்றாவது, தகவல்கள் தரவுகளில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. எஸ். ஆல்வேஸ் த இன்ஃபர்மேஷன் இஸ் டிபெண்டன்ஸ் ஆன் த டேட்டா. எஸ், கரெக்ட். தகவல்களை அளவிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லை. தகவல் என்பது அளவிடக்கூடிய ஒரு விஷயம்தான். அது ஒரு குவான்டிட்டியாக சொல்லலாம், ஒரு நேரமா சொல்லலாம், ஒரு குறிப்பா சொல்லலாம், ஒரு ஐடியாவை சொல்லலாம். இப்படி நம்ம அளவிட முடியும். பாருங்க, நம்ம சொல்லிக்கிறோம் அளவிடக்கூடியது. கடைசியா பாருங்க, அளவீட்டு அலகுகள்ல இங்க பிட்ஸ், நிபிள்ஸ், பைட்ஸ், எம்பி, ஜிபின்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க இது இந்த குவான்டிட்டில இருக்குது, இது இந்த நேரத்தில் நடந்தது, இதனுடைய ப்ரெஷர் எவ்வளவு, இதனுடைய ரெஃபரன்ஸை நம்ம இங்க கொடுப்போம்னு சொல்லி இந்த வடிவத்தில் நம்ம அளவிட முடியும். எனவே தகவல்களை அளவிட முடியாது என்பதும் பிழையான கூற்று. எனவே 1.1 என்ன? மூன்றாவது, இன்ஃபர்மேஷன் இஸ் டிரைவ் ஃப்ரம் டேட்டா. இது பியூர். தகவல்கள் தரவுகளில் தான் உருவாக்கப்படுகின்றன. ரைட்?
குட். எல்லாருமே இதுக்கு சரியா சொல்லியிருந்தீங்க. ரைட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு த அதர் கொஸ்டின். 2020 ஜூலையில் வந்திருக்கக்கூடிய கடைசி கொஸ்டினை பார்ப்போம். இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் இதில் இது கொஸ்டின் நம்பர் 2ல ஏயில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பாருங்க, at present information which plays a vital role in making both organizational and personal decisions. தற்போது நிறுவன மற்றும் தனிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பதில் தகவல்கள் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றன. தகவல் முறைமைகள் தகவலின் தரத்தில் அக்கறை கொண்டுள்ளதுடன் ஒவ்வொரு நிறுவனமும் அவற்றின் முறைமைகளில் பல செயல்முறைகளை கட்டியெழுப்புகின்றன. At present, information which plays a vital role in making both organizational and personal decisions. Information system concerned with the quality of information and every organization has many processes built in their systems. சிம்பிளா சொல்றாங்க என்ன, இப்போதைய காலகட்டத்தில் ஒரு நிறுவனம் தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கணும்னா தகவல்கள் முக்கியம். அதுலேயும் தகவல் முறைமைகள், இந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தகவலினுடைய தரத்தில் அக்கறை செலுத்துறதுடன் ஒவ்வொரு நிறுவனமும் அவற்றின் முறைமைகளில் பல செயல்முறைகளை கட்டியெழுப்புகின்றன. கதையெல்லாம் சொல்றாரு. என்ன கேள்வி? முதலாவது ஏ கேள்வியை பாருங்க. லிஸ்ட் 3 டிஃபரன்சஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். தரவு மற்றும் தகவல் ஆகியோருக்கு இடையிலான வேறுபாடுகள். இப்போ இதில் அர்த்தத்தின் அடிப்படையில் வேறுபடுத்துங்க, தங்கி இருக்கிற தன்மையின் அடிப்படையில் வேறுபடுத்துங்க, அளவீட்டின் அடிப்படையில் வேறுபடுத்துங்க, அதெல்லாம் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? 3 வேறுபாடுகள்னா எதன் அடிப்படையிலையும் நீங்கள் இங்கே வேறுபடுத்தலாம். இங்கே உங்களுக்கு சாய்ஸ் தான். பட் இதுதான் கேட்கும்போது தான் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. பாருங்க, இதில் சிம்பிளாக அதே டேபிளில் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் 3 மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சரி. மீனிங்கின் அடிப்படையில், ஃபீச்சர்ஸின் அடிப்படையில், டிபெண்டன்சி, பெக்யூலாரிட்டி, நேச்சர், மெஷர்மெண்ட், ரெப்ரசன்டேஷன், ரைட், மெத்தட்ஸ் ஆஃப் யூஸ், டிசிஷன் மேக்கிங் த யூசேஜ், லெவல் ஆஃப் நாலேஜ், கான்ஃபிடென்ஷியலிட்டி, டிசைன், டிட்டரேஷன், டைப்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் தந்திக்கிறேன். எவ்ரி திங் இஸ் தேர். அந்த டேபிள் அப்படியே போட்டு விட்டீங்கன்னா சரி. அப்போ இதை நம்ம அலட்ட தேவையில்லை. டேபிளில் எதுலையாவது விஷயத்தை வச்சு நீங்கள் வேறுபடுத்திங்கன்னா சரி. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி டெஸ்டட் மை டியர்ஸ். ஐ ஹோப் ஸோ. ஒரு 4 மார்க்ஸுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. இந்த டேபிள் தான் நான் உங்களுக்கு தாரது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட். அப்போது 1.2 தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடுகள் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நவ் தரமான தகவல்களினுடைய பண்புகளை பற்றி பார்ப்போம். த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன். இப்போ தரவென்றால் என்ன, தகவல் என்றால் என்ன, தரவுக்கான உதாரணம், தகவலுக்கான உதாரணம், எப்படி வேறுபடுத்தணும், என்னென்ன பேசிஸ்ல வேறுபடுத்தணும் என்பதெல்லாம் கிறிஸ்டல் கிளியர். Now we are going to look into the 1.3, that is the characteristic of quality information. This is also a 3-star topic, my dear. நினைவு வச்சுக்கொள்ளுங்க. 6 times it's tested, 5 scopes area. It's a 3-star topic. அப்போ மார்க்ஸ் அள்ளக்கூடிய ஏரியா. அப்போ தரமான தகவல்களுடைய பண்புகளில் பார்த்தீங்கன்னா, for information to be useful to the decision making, it must have certain characteristics. In simple words, what? இந்த செக்ஷன் ஒரு கொஷனுக்கான பதிலை தரப்போகுது. இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கணும். எதுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்? தீர்மானம் எடுக்கும்போது. நான் ஒரு விஷயம் சம்பந்தமாக டிசிஷன் எடுக்க போகிறேன். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய தகவல், முறைமைப்படுத்தப்பட்ட தரவு என்னென்ன பண்புகளை கொண்டிருந்தால் நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது சிறந்ததாக இருக்கும். இல்லாட்டி இட்ஸ் நாட் குட். ரைட். ஸோ தரமான தகவல்களுடைய 8 பண்புகளை நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். 8 பண்புகளை நினைவு வச்சுக்கொள்ளணும். இந்த விஷுவல் மூலமாக நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் பாருங்க. முதலாவது, இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள் மை டியர்ஸ். புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த தகவல்களை கொடுக்குறீங்க, இதான் தகவல் ஒரு ரிப்போர்ட்ஸை போட்டு காட்டுறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தரமான தகவல் என்றால் இதுதான், அல்லது தரம் என்றால் தகவல் என்றால் இதுதான், அதனுடைய வேறுபாடுகள் என்னென்று டேபிள் எல்லாம் போட்டு அழகாக விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறேன்டா, அது சிறந்த தகவலாக இருந்தால் எஸ் நீங்கள் சொல்லணும், சார் எனக்கு புரியுது சார் நீங்கள் சொல்கிறது, எனக்கு விளங்குதுன்றா தான் அது தகவல், அது ஒரு சிறந்த தகவல். டிசிஷன் எடுக்கிறான், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன்னா இல்லையாங்கிறது, அதுதான் முதலாவது விஷயம். புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டபிள். ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள்டா என்ன? இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன்டா, நீங்கள் அதை புரிஞ்சு கொண்டீங்கன்ற அர்த்தம் என்ன? நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்துங்க. இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது எக்ஸாமினருக்கோ அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். எப்படி? நீங்கள் விளங்கப்படுத்த போகிறீங்க.
அப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? உங்களால 4 பேருக்கு அதை வழங்கப்படுத்த முடியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இந்த சார்ட் இருக்கு. இந்த சார்ட்ல அவர் போடுறார். எனக்கு மந்த்லி சேல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றான். அப்போ அவர் அதை சொல்லும் போது தெளிவா உங்களுக்கு வழங்கப்படுத்த தெரிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு விளங்கணும். அதான் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அதே சமயம் 2வது பாருங்க, தொடர்புடையதாக இருக்கும். இப்போ நீங்க ஒரு ரிப்போர்ட்டை கேட்குறீங்க, எதையோ ஒன்றை எடுத்துட்டு வந்து தாராங்க. அப்ப அங்க ரிலவெண்டா? இட்ஸ் நாட் ரிலவென்ட். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்ல வராத எதையோ எல்லாம் எடுத்துட்டு வந்து படிப்பிக்கிறேன்னு வைங்களேன். இஸ் இட் ரிலவென்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்? நோ, இட் ஷுட் பி ரிலவென்ட். சார்ட்டர்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சார்ட்டர்ட்ல இருக்கிற விஷயத்தை நான் படிப்பிக்கலாம். ஏஐடியில் இருக்கிற விஷயத்துக்கு ஏஐடியை தான் படிப்பிக்கலாம். ஏ லெவலில் இருக்கிற விஷயங்களுக்கு ஏ லெவலில் தான் படிப்பிக்கலாம். ஏ லெவலில் கொண்டு போய் ஏஐடிக்குள்ளே பூத்துறதோ, ரைட், ஏஐடியில் விஷயங்களை ஏ லெவலுக்குள்ளே பூத்துறதோ அங்கே ரிலவன்சி இல்லாட்டி இட்ஸ் அன்ரிலவென்ட். தேவையற்ற தரவு இருக்கக்கூடாது, தேவையானதாக மட்டும்தான் இருக்கணும். ரைட். இப்போ ஒரு கிரெடிட் மேனேஜர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேனேஜ் பண்றவர். அப்போ அவர் கேட்கிறார், நம்மளோட வருமானம் என்ன, அதுல கடனுக்கு விற்பனை செய்தனுடைய வருமானம் என்ன, எவ்வளவு காலத்துக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், எத்தனை பேர் நமக்கு காசு தாரதுக்கு இருக்குது, எத்தனை பேர் காசு தாரத்துல 30 நாளை தாண்டி தராமைக்கிறவங்க எத்தனை பேர், 90 நாளை தாண்டி தராமைக்கிறவங்க எத்தனை பேர், 120 நாளை தாண்டி தராமைக்கிறவங்க எத்தனை பேர், 6 மாசத்துக்கு மேல தராமைக்கிறவங்க எத்தனை பேர், எனக்கு உடனடியாக ஏஜ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை தாங்க. அப்போ இதை கேட்டிருந்தா நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்க, இது இல்லாமல் இருக்கு, இதெல்லாம் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் இருக்கு. கஸ்டமருடைய ஆஃபீஸ்ல கலர் இந்த மாதிரி இருக்கும், கஸ்டமர் இந்த ஃபோன் யூஸ் பண்றார், கஸ்டமர் ஐஃபோன் யூஸ் பண்றார், கஸ்டமர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றார், அவருக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அவரால் டிசிஷன் எடுக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். தட் இஸ் அ வெரி குட் இன்ஃபர்மேஷன். ரைட். 3வது, முழுமையா இருக்கணும். இட் ஷுட் பி கம்ப்ளீட். நம்ம கொடுக்குற விஷயங்கள் தெளிவானதாக இருக்கணும், முழுமையான அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக கொடுக்கணும். ரைட். விடுபட்டதாக இருக்கக்கூடாது. 4வது, டைமுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும், அவைலபிள், எப்ப தேவையோ அதை தான் கொடுக்கணும். இப்போ ஒரு பேஷண்டினுடைய ரிப்போர்ட்டை கேட்கிறார், பேஷண்ட் செத்தது பிறகு, மதுத்தானது பிறகு, அவர் டெத் ஆனது பிறகு ரிப்போர்ட் கொடுக்குறது, அந்த டைமுக்கு கேட்டால் அந்த டைமுக்கு கொடுக்கணும். அல்லது அவர் சிவியர் ஆகி, கண்டிஷன் சிவியர் ஆகி அவர் வந்து டெத் ஆயிடுவார். ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் சிஸ்டம்டா பேஷண்ட் ரிப்போர்ட் வந்து கேட்கிற நோட்டி போடுதல வரமாயிக்கணும். 2 நாளைக்கு பிறகு தான் ரிப்போர்ட் வரும்டா, அவர் அங்கே நோயில் செஞ்சுட்டு அவருக்கு சீரியஸாக என்னன்னு பார்க்கறதுக்கு ரிப்போர்ட் அவசரமாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு கிழமை ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கடையில் அவர் சிவியர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு செத்தாருன்னா யார் பொறுப்பு? இப்போ அந்த கிடைக்கக்கூடிய தன்மை என்பது சரியா இருக்கும். அதே சமயம் ரிலையபிலிட்டி, நம்பகரமாக இருக்கணும். நம்ம கொடுக்குற தகவல் என்பது எக்யூரேட்டா இருக்கணும், சுருக்கமாகவும் இருக்கணும், முழுமையானதாகவும் இருக்கணும். இது சரியா பிள்ளையான நம்ம பார்க்கணும், நம்ம டேட்டாவில் போய் செக் பண்ணணும்னா அப்படியும் இருக்கும். இப்போ தவறானதாக இருக்கக்கூடாது, நம்பகரமான தகவலாக இருக்கணும். ரைட். இப்போ ஒரு நீங்க சேல்ஸ் ஃபிகரை கேட்குறீங்க, விற்பனை வருமானத்தை கேட்குறீங்க. ஒரு படிச்ச எல்லா அக்கௌண்டனுக்கு தெரியும், விற்பனையிலிருந்து விற்பனை திரும்பலை கழிச்சதுக்கு பிறகு வருவதுதான் விற்பனை என்பது. ஒரு சேல்ஸ் என்றால் என்ன ஸ்டூடெண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை கழிச்சது பிறகு தான். அப்போ நீங்கள் விற்பனை ரிப்போர்ட் கொடுக்கும்போது எந்த ஒரு சேல்ஸ் ரிட்டர்னையுமே ரிஃபண்ட் பண்ணினதையுமே கழிக்காமல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இஸ் இட் அ ரிலவென்ட், ரிலையபிள்? இட் கேன் பி ரிலவென்ட் பட் இட் கான்ட் பி ரிலையபிள். நம்ப முடியாது. சம்டைம்ஸ் 10 லட்சத்துக்கு விச்சிருப்பீங்க, அதில் 8 லட்சம் ரிட்டர்ன் போயிடுச்சு, ரிஃபண்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 10 லட்சம் வித்திருக்கிறோம்னு சொன்னால் அது உண்மையான தகவலா? நோ, தட்ஸ் நாட் அ ரிலையபிள். நோ. ஸோ நம்பகரமாக இருக்கணும், அதே சமயம் சுருக்கமாக இருக்கணும். கேட்குறங்கிறதுக்காக உதாரணத்துக்கு ஒரு சிஇஓ லெவலில் இருக்கிறவங்க அல்லது ஒரு மேனேஜரியல் பவரில் இருக்கிறவங்களுக்கு புக்ஸ் வாசிக்கிற மாதிரி உங்களோட ரிப்போர்ட்டை வாசிக்க முடியாது. ஒரு பேஜில் நீங்கள் கொடுக்கணும் அவருக்கு என்ன தேவைங்கிறது. அவருக்கு அவ்வளோ நேரம் செய்ய முடியாது. அவருக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பேஜில் உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு இந்தாங்க மொத்த சேல்ஸ் ரிப்போர்ட்டும், இந்தாங்க 12 மாதமும் நாங்கள் பதிஞ்சு வச்சுக்கிற 3000 பேரோட ரெக்கார்டும் இதில் இருக்குன்னு கொடுத்தா அவர் எப்படி டிசிஷன் எடுக்கிற? அவருக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நீங்கள் சுருக்கமாக கொடுக்கணும். ஸோ தகவல் என்பது கான்சைஸ், ஸ்டிக் டு த பாயிண்ட். ரைட். அதிகமான தகவல்களும் ஓவர்லோட்ஸ் மேனேஜர். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகமான பிரச்சனை என்னென்னா,
முதல் ஒரு காலத்தில் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு போதுமான அளவு தகவல் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் வந்தது பிறகு இன்ஃபர்மேஷன் மலிஞ்சு போய் கிடக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனைடா டூ மச் இன்ஃபர்மேஷன். எதை நம்புறது, எதை நம்ப முடியாது, எதை படிக்கிறது, எதை படிக்க தேவையில்லைங்கிற டூ மச் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு. ஸோ சுருக்கமாக இருக்கும், ரைட்? இப்போ ஒவ்வொரு மேனேஜர் என்பது எல்லா சின்ன சின்ன டீட்டெயிலையும் வாசிச்சுட்டு இருக்க முடியாது. அவருக்கு சரியான சமரி தேவை. அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமுக்கு கிடைக்கும். முதல்ல கிடைக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் டைமுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியான பர்சனை சரியான நேரத்தில் அந்த தகவல் ரீச் பண்ணும். இப்போ உங்களுக்கு வழங்குது, ஸ்டாக் அவுட் வார்னிங் வருது. எல்லா ஸ்டாக்கும் முடிஞ்சது பிறகு ஐயோ எங்களோட ஸ்டாக் முடிஞ்சது, கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து திரும்பி போயிட்டு இருக்கிறாங்கன்னு ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கடா, இட்ஸ் அ டைம்லி இன்ஃபர்மேஷன். சேல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகி எதுவுமே இல்லாமனது பிறகு ரிப்போர்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் காஸ்ட் எஃபெக்டிவ், செலவு பயனுறுதி. அதாவது நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வருதுன்ற ஸ்டூடெண்ட் அதுக்கு செலவழிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை உருவாக்கணும்னா முதலாவது டேட்டா எங்கேயெல்லாம் கலெக்ட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல டேட்டா தேவைப்படும், அந்தந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியில் டேட்டா தேவைப்படுமா அதுக்குன்னு ஒரு ஆளை போடணும், அதுக்குண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை போடணும், அதுக்குண்டு ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்குண்டு சாஃப்ட்வேர் லைசன்ஸை பேமெண்ட் பண்ணணும், அதுக்குண்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட், நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும். இப்படி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதை நிறுவுறதுக்கு, அதை கிளவுட் பேஸ்டுக்கு மாற்றுறதுக்கு, டேட்டா செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு, நமக்குண்டு ஒரு போர்ட்டலை உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஆனால் அந்த செலவை விட அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்கான பயன் அதிகமாக இருந்தால்தான் அந்த கிடைத்த தகவல் பயனுள்ளது. இல்லாட்டி யூ ஆர் வேஸ்டிங் த டைம். 10 லட்சம் செலவழிக்கிறீங்க, அந்த டேட்டாவை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி கிடைக்கிறது பலன் வரும் 1 லட்சம் ரூபாய் தான் என்றால் எதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஆணியை நம்ம பிடுங்குவான்? எனவே ஸ்டூடெண்ட், செலவு பயனுறுதி என்பது இருக்கணும். ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது அதனுடைய செலவை எக்ஸீட் பண்ணுறதாக இருக்கணும். நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபா ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை அதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் வெறும் 3 லட்சம் தான் மொத்தமாகவே அது சம்பாதிச்சு தரோம்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு எக்ஸாமில் தருவாங்க ரிப்போர்ட் வந்து லேட் ஆகி கிடைக்குது அப்படின்னு, என்ன டைம்லினஸ் அங்கே மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட் இல்லாமல் இருக்குது, மிஸ்டேக் இருக்குதுன்னா ரிலையபிலிட்டி பிரச்சனை, கம்ப்ளீட்னஸ் பிரச்சனை. அப்போ அதை அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும். எனவே தான் பாருங்கள், உங்களுக்கு நோட்ஸில் 8 விஷயங்களை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்திக்கிறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல் என்றால் must be understood by the receiver so that it will be interpreted correctly. பெறுநர் தகவலை சரியாக பொருள் விளங்குவதற்காக அது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். நீங்க 4 பேருக்கு விளங்கப்படுத்துற மாதிரிக்கு நீங்க விளங்கி இருந்தால்தான் அண்டர்ஸ்டாண்டபிள் அர்த்தம், ரைட்? தகவல்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் முன்வைக்கப்பட வேண்டும். சுருக்கங்கள் மற்றும் வரைபடங்களை பயன்படுத்தி புரிய வைங்க. பொருத்தமான ஊடகம் மூலம் தொடர்பாடப்பட வேண்டும். மின்னஞ்சல்ல செய்யுங்க, அச்சிடப்பட்ட அறிக்கையா, விளக்க காட்சியா, பிரசன்டேஷனா, எப்படி சொன்னால் விளங்குமோ அதை மாதிரி சொல்லுங்க. வணிகங்கள் நிறுவனம் முழுதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் மாதிரிகள், ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் விளங்கப்படுத்தலாம். சரியா? 2வது, பொருத்தமானதாக இருக்குண்டா தீர்மானம் மேற்கொள்வதற்கு தகவல்கள் பொருத்தமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும். அது பொறுப்புள்ள துறையில் இருக்கும், ரைட்? அண்ட் பாருங்க, கடன் வழங்குவது குறித்து தீர்மானிக்கும் ஒரு கடன் முகாமையாளர் வாடிக்கையாளரின் நிறுவன அமைப்பை விட நிதி கூற்றுகள் மற்றும் கடன் வரலாற்றையே பயன்படுத்துவார். ஸோ ரிலவெண்ட்டாக இருக்கும். தென் முழுமை தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உண்மைகளையும் தகவல்கள் கொண்டிருக்க வேண்டும். முக்கியமான எதுவும் தவிர்க்கப்படக்கூடாது. பாருங்க, ஒரு கார் தொகுப்பை வழங்குவதற்கான கிரயங்களில் சேவை மற்றும் பராமரிப்பு கிரயங்கள் உள்ளடக்கப்படவில்லை அன்னி கிரய மதிப்பு கணிசமாக மதிப்பிடப்படும். இஃப் காஸ்ட் ஆஃப் சப்ளைங் ஆஃப் ஃப்ளீட் ஆஃப் கார்ஸ் எக்ஸ்க்ளூட் த சர்வீசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், த காஸ்டிங் வில் பி கன்சிடரபிளி அன்டம் எஸ்டிமேட். அதாவது நீங்கள் சில செலவுகளை முக்கியமானதை விட்டுட்டு மதிப்பிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே முழுமை இல்லை. அண்ட் அவைலபிலிட்டி தகவல்கள் தேவைப்படும் போது விரும்பிய வடிவத்தில் உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றங்கள் தகவல்களை முன்னெப்போதையும் விட மிகவும் அணுகக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு சுகாதார பதிவேட்டு முறைமையும் ஒரு நாளின் 24 மணித்தியாலங்களும் பதிவேட்டை அணுக அனுமதி வழங்க வேண்டும். அண்ட் நம்பகமானதாக இருக்கணும். தகவல்கள் நம்பகமானதாக, அதாவது துல்லியமானதாக, உண்மைகளுக்கு இணக்கமானதாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். போதிய அல்லது தவறான தகவல்கள் தரமற்ற தீர்மானங்களுக்கு வழிவகுக்கும். உதாரணம் தந்தி பாருங்க, மீள்வு மற்றும் பண மீளளிப்பிற்காக சரி செய்யப்படாத விற்பனை புள்ளி விவரங்களை நம்பகரமானவில்லை. நான் சொன்ன மாதிரி
ரிட்டர்ன்ஸோ ரிஃபண்ட்ஸோ கல்குலேஷன் பண்ணாமலுக்கு கழிக்காமலுக்கு கணிச்சு வச்சிருக்கக்கூடிய விற்பனை என்பது நம்பகரமானது இல்லை. அண்ட் சுருக்கமாக இருக்கணும், அதிகப்படியான தகவல்கள் முகாமைத்துவத்துக்கு பெரும் சுமை, வரையறுக்கப்பட்ட பகுத்தறிவு. ரைட். பவுண்டட் ரேஷனாலிட்டி, இதனுடைய அர்த்தம் என்ன? பவுண்டட் ரேஷனாலிட்டின்னா நம்ம எல்லாருக்குமே நாலேஜ் லெவல் வந்து வரையறுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பயாலஜியை பற்றி பேசுங்க சார்ன்றாலோ, ஃபிசிக்ஸை பற்றி பேசுங்கன்றாலோ, மேத்தமெட்டிக்ஸில் பியூர் மேத்தமெட்டிக்ஸை பேசுங்கன்றாலோ எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ மீன் இன் மை பவுண்டட் ரேஷனாலிட்டி. எனக்கு எது தெரியுமோ அதை தான் பேச முடியும், அதை தான் நான் படிப்பிக்க முடியும். நமக்கு எல்லாருக்குமே அப்படிதான். எனவே வரையறுக்கப்பட்ட பகுத்தறிவு காரணமாக அவை சரியான நேரத்தில் துல்லியமானதாக செயற்படுத்தப்பட முடியாது. எனவே எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ ப்ராப்ளம். நமக்கு என்ன தேவையோ நம்ம டிசிஷன் மேக் அது சுருக்கமாக இருக்கும். எனவே தான் வரையறுக்கப்பட்ட பகுத்தறிவு சிந்தனை செயற்பாடு எல்லைகளை தீர்மானிக்கிறது. தகவல்கள் முக்கியமான விடயத்தை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. நாட் டூ மச், நாட் டூ லெஸ், போதுமான அளவுக்கு இருக்கும். அண்ட் சரியான நேரத்தில் கிடைக்கணும், டைம்லி. தகவல்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபருக்கு வழங்கப்பட வேண்டும். முன்கூட்டிய தகவல்கள் காலாவதியாகவோ அல்லது மறைக்கப்படவோ கூடும். சரியான நேரத்தில் உரிய தகவல்கள் கிடைக்காததால் முக்கியமான தீர்மானங்கள் தாமதமாகலாம். தரவுகளை சேகரிப்பதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் இடையிலான கால இடைவெளி முடிந்தவரை குறைக்கப்பட வேண்டும். செலவு குறைந்ததாக இருக்கும். தரவுகளை சேகரிப்பதற்கும் செயற்படுத்துவதற்கும் ஏற்படும் கிரயம் அதிலிருந்து பெறப்படும் நன்மைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். பிரச்சனைக்கான தீர்வு பிரச்சனையை விட அதிக கிரயமானது எனில் தகவல்கள் விரும்பத்தக்கதாக இருக்காது. உதாரணமாக, ஒரு புதிய பொருள் தொடர்பான சந்தை ஆய்வு எதிர்பார்க்கப்படும் ஆரம்ப லாபத்தை விட அதிக கிரயமானதாக இருக்கலாம். எனவே குறைந்த கிரயமான தகவல் மூலம் விரும்பத்தக்கதாக இருக்கலாம். ரைட். ஸோ இதில் சில இதை பாருங்க, வரையறுக்கப்பட்ட பகுத்தறிவுங்கிறது நான் என்னது சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு விஷுவலை சொல்லிக்கிறேன். மிக அதிகமான தகவல் இருந்தால் எதை படிக்கிறது எதை வழங்கி கொள்றோங்கிற பிரச்சனை தெளிவாக ஒரு லைனில் ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தெளிவாக தீர்மானம் எடுக்கலாம். இதுதான் நீங்கள் பவுண்டட் ரேஷனாலிட்டிங்கிற கன்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். நவ் லெட்ஸ் கம் ஃபார் த பாஸ் பேப்பர்ஸ். இட்ஸ் அ 3-star டாபிக். 2026 ஜனவரியினுடைய செக்ஷன் ஏயில் 1.1 வந்துருக்கக்கூடிய கொஸ்டனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. ரிப்போர்ட் uses a simple language, clear headings and well-labeled charts, making it easy for managers to interpret. Which one of the following characteristics of good information does this demonstrate? ஒரு அறிக்கை எளிமையான மொழிநடையில் இருக்கிறது, தெளிவாக தலைப்புகள் போடப்பட்டிருக்கிறது, நன்கு பெயரிடப்பட்ட விளக்கப்படங்கள், இந்த இமேஜ் என்னத்தை குறிக்குது என்று சொல்லிக்கிறாங்க, அதில் லேபிள் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பயன்படுத்திக்குது. இதனால் முகாமையாளர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. நல்ல தகவலின் பின்வரும் எந்த பண்பை இது நிரூபிக்கிறது? இது ரிலவன்ஸுங்கிற தொடர்புடைமையா, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிங்கிற புரிந்து கொள்ளும் தன்மையா, கம்ப்ளீட்னஸ்ங்கிற எதுவுமே விடாமல் இருக்கக்கூடிய முழுமைத்தன்மையா, எல்லாருக்கும் டைமுக்கு கிடைக்குதுங்கிற கிடைப்பனவு தன்மையா? அஃப்னான் சொல்றார் ரெண்டாவது சார், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. பிரித்திகாவும் ரெண்டாவது, முஃபீத் செகண்ட் ஒன், சத்யந்தனா செகண்ட் ஒன், ருஷாந்தினி second one. Right? It's so simple, right? What's the answer? The answer is going to be the second one. I happy all of you are now interpreting. So நான் உங்களுக்கு சொல்றது சரியான தகவலாக இருக்குது, புரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால தான் உங்களோட ஆன்சர் சரியா இருக்குது எல்லாரையும். ஓகே, ரைட், குட். ஸோ இது ரிலவன்சி இல்லை, இங்கே சொல்லக்கூடிய விஷயம் ரிலவன்சியை பற்றினது இல்லை. ரிலவன்சின்னா என்ன? நம்ம கொடுக்குற தகவல் அவரை தீர்மானம் எடுக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி அவங்க பேசலை. கம்ப்ளீட்டாக இருக்குதா, ஏதாவது மிஸ் ஆகிருக்குதாங்கிறத பற்றி பேசலை. டைமுக்கு கிடைச்சதா இல்லையாங்கிறத பேசலை. அவங்க சொல்கிறது தெளிவாக போட்டிக்கிறாருப்பா, ஹெட்டிங் போட்டு எல்லாத்தையும் சந்திக்கிறார், நல்ல சார்ட்ஸ் போட்டிக்கிறார், எங்களுக்கு புரியுது, ஈஸியாக விளங்கி கொள்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை. சிம்பிள், ஸோ சிம்பிள். ரைட். தென் லெட்ஸ் மூவ் டு த அதர் கொஸ்டின். 2024 ஜூலை செக்ஷன் பியில் வந்துருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பியில் பார்ட் 1 2 வந்து இது பி கொஸ்டின் பாருங்க. முதலாவது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், நினைவுக்குதா? டிஃபரன்ஷியேட் த டேட்டா ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த டிபெண்டன்ஸ் இன் யூஸ்ட் இன் டிசிஷன் மேக்கிங். தீர்மானம் எடுக்கிறதுலையும் தங்கி இருக்கிறதுலையும் டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் வழங்கப்படுவாங்கன்னு சொன்னோம். இப்போ இந்த கேஸில் ஐடென்டிஃபை த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் ஹைலைட்டட் இன் த அபவ் சினாரியோ, 1 மார்க்ஸ். ரைட். இங்கே சொல்கிற விஷயத்தில் எந்த கேரக்டரிஸ்டிக்கை சொல்கிறாங்க ஒரு தரமான தகவலுக்குங்கிறத முதலாவது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். And explain the importance of quality identified in the B. இந்த குவாலிட்டி ஏன் முக்கியம்ங்கிறதை நீங்கள் எழுதும். ரைட். அப்போ பாருங்க, மேற்படி விவரணத்தில் எடுத்துக்காட்டப்பட்ட தகவலினுடைய தர பண்பினையும் அடையாளம் காணணும். மேலே அடையாளம் காணப்பட்ட தரத்தினுடைய முக்கியத்துவம் பெறீங்க. முதலாவது என்ன இது? தற்கால தரவு சார்ந்த உலகில் தரவும் தகவலும் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக மாறிவிட்டன. எஸ், மாறிட்டு போட்டும்.
தரவை பெறுமதிமிக்க நுண்ணறிவாக மாற்றலாம் என்பதுடன் செயல்முறைப்படுத்தப்பட்ட தகவல் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வழங்கப்பட வேண்டும். ரைட், இதான் இங்க கீவேர்ட். நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க. சரியான நபருக்கு, for the right person for the right time in the right placeல நம்ம வழங்கப்படணும். இது நிறுவனம் சிறந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவுகிறது. இந்த எண்ணத்துடன் நிறுவனங்கள் போட்டி அனுகூலத்தை பெறுவதற்கு அதிக அளவில் தகவல் முறைமைகளில் முதலீடு செய்கின்றன. இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற தகவலுடைய தரப்பண்பின் நம்ம அடையாளம் காட்டக்கூடிய வேர்டு தான் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வழங்கப்பட வேண்டும் என்றால் அது என்ன பண்பை குறிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்? 8 பண்புல எதனை குறிக்கிறது? ஐ நீட் ஆன்சர்ஸ். ரைட், சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடியதாக இருத்தல், டைம்லினஸ். மை கரெக்ட்? நோ, கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது வேற. சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இருக்கிறது என்பது நேரத்திற்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, டைம்லினஸ். ரைட், இப்ப இது ஏன் முக்கியம்? ஏனென்றால் காலதாமதமான தகவல்கள் பிழையான தீர்மானங்களுக்கு வழிவகுக்கும் என்று படிச்சுக்கிறோம். அல்லது லாபங்கள் நம்ம இழக்க வேண்டி வரும், நஷ்டங்களை நம்ம தாங்க வேண்டி வரும், நம்ம நிறுவனத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியாது. இதெல்லாம் காமன் சென்ஸ்ல எழுதுற விஷயங்கள். ரைட், லெட்ஸ் see the answers how they have answered the question. பாருங்க, பி क्वेश्चनக்கு முதலாவது the characteristic of quality of information is highlighted in the scenario is timeliness. நேரம் தவறாமை அல்லது சரியான நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இதான் முதலாவது, ஒரு மார்க்ஸ். இரண்டாவது, timeliness refers to the availability of information when it is needed. தகவல்கள் தேவைப்படும் போது கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நேரம் தவறாமை அல்லது நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய பண்பு. ஸோ விஷயம் என்னன்னு சொல்றார், ensuring that it is provided at the right time, சரியான நேரத்தில் இது கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் மைட் பி கெட் டிலே, தீர்மானம் எடுப்பது பின்தங்கி போகலாம், அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு கொஞ்ச நாளை பிறகு பயன்படுத்த முடியாமல் காலாவதியற்ற வழக்கொழிந்த இன்ஃபர்மேஷனாக போகலாம். as there is a time gap between the data collection and information processing. டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி தகவல்களாக மாற்றி கொடுக்கறதுக்கு இடையில கெப் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம குறைச்சு கொள்ளணும். இது அப்படியே நோட்ஸ்ல இருக்குது பாருங்க, இது அப்படியே நோட்ஸ்ல இருக்குது பாருங்க. சரியான நேரத்துக்கு கிடைத்த டைம்லினஸ் சொல்லிக்கிறேன் பாருங்க. தகவல்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபருக்கு வழங்கப்பட வேண்டும். இதான் அதனுடைய விஷயம். முன்கூட்டிய தகவல்கள் காலாவதியாகவோ அல்லது மறக்கப்படவோ கூடும். ப்ரீமெச்சூர் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி ஒழுங்காக முழுமையடைகிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்றாலும் அது எக்ஸ்பைரி ஆகி மறக்கப்படக்கூடும். சரியான நேரத்தில் உரிய தகவல்கள் கிடைக்காதால் முக்கியமான தீர்மானங்கள் தாமதமாகலாம். தரவுகளை சேகரிப்பதற்கும் சமர்ப்பதற்கும் இடையிலான கால இடைவெளி முடிந்தவரை குறைக்கப்பட வேண்டும். அதனால தான் ரியல் டைம் ரிப்போர்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க, இப்போ என்டர் பண்ணி அடுத்த செகண்டே நம்ம டேட்டாவை பார்க்க முடியும் ரிப்போர்ட்ஸா. புரிஞ்சுதா? அந்த விஷயம் தான், எதுவுமே இங்கே மேஜிக்காக கேட்க போகிறது இல்லை. ஸோ ரைட் வாட் ஐ ஹவ் கிவன் டு யூ, சிம்பிள். ரைட், எஸ், ஹியர் விவரணத்தில் எடுத்துரைக்கப்பட்ட தகவலின் தரப்பண்பு காலம் தவறாமை ஆகும். காலம் தவறாமை என்பது தேவையான நேரத்தில் தகவல் கிடைப்பதை குறிக்கிறது. அது சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. இல்லையெனில் தீர்மானம் எடுக்கும் செயல்முறை தாமதமாகலாம் மற்றும் தகவல் வழக்கற்று போகலாம். தரவு சேகரிப்புக்கும் தகவல் செயலாக்கத்துக்கும் இடையே நேர இடைவெளி இருப்பதால் இந்த நேர இடைவெளியை குறைக்க நாம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். சிம்பிள். ரைட், now let's do the 2023 ஜூலை பேப்பர். பாருங்க, எல்லாமே ஜூலைன்ட்டு தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள்ல. ஸோ செக்ஷன் பி என்னுடைய கொஸ்டின் 2 பாருங்க. இது an OTQ கொஸ்டின். This is something section B question 2. This is relevant. Question number 2. ஓகே, இதில் தமிழில் பாருங்க. இன்றைய போட்டி நிறைந்த வணிக உலகில் நிறுவனத்தின் வெற்றிக்கு தகவல் முறைமைகள் அவசியமானதாக இருக்குது. ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியவை தரமான தகவல்களுடைய 2 பண்புகளை விவரிக்கும். ஸோ இப்படி கேட்கும்போது நாம் எந்த 2 பண்புகள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குதோ அதனை எடுத்து நாம் விளங்கப்படுத்திட்டு போகலும். இதில் பாருங்க, தரமான தகவலானது தகவல் அழிந்த முடிவுகளை மேற்கொள்வதற்கும் துல்லியமான ஆராய்ச்சிகளை முன்படுவதற்கும் பல்வேறுபட்ட
செயற்பாடுகளின் வினைத்திறனை உறுதி செய்வதற்கும் தேவையான ஒன்றாகும். இதில் துல்லியமான எக்யூரசி சொல்லலாம், ரிலவன்சி பொருத்தமான தன்மை, காலந்தவறாமை, முழுமை, இசைவுத்தன்மை, கிரையப்பயன், விளங்கிக் கொள்ளக்கூடியது, கிடைப்பனவு, நம்பகத்தன்மை. நான் சொல்லுகிற எதை வேணாலும் ரெண்டு எழுதிட்டு வாங்க. சரியா? இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இந்த 2021 ஜனவரியினுடைய கொஸ்டின் நம்பர் 2ல ஏ பாருங்க. ஸ்டேட் 4 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன். நேரடியான கேள்வி. என்ன சொல்றாங்க? From the start of the COVID-19 pandemic, technology is playing a crucial role in keeping our society functional in times of lockdown and quarantine. அது சும்மா சொல்லிட்டு நான் தரமான தகவலுடைய 4 பண்புகள். நேரடியாக நம்ம சொன்ன பண்புகளை எழுதுங்க. இதில் வழங்கப்படுத்த தேவையில்லைன்னா வழங்கப்படுத்த தேவையில்லை, குறிப்பிடத்தான் சொல்லிக்கிறான். புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தொடர்புடைமை, முழுமையானது, கிடைக்கக்கூடியது, நம்பகத்தன்மை, சுருக்கமானது, சரியான நேரத்தில் வழங்கல், கிரியச்சிக்கலாம். ஸோ குறிப்பிடுங்கன்னு சொன்னால் குறிப்பிடுறது மட்டும்தான் வேலை. அதுக்கு பேராகிராஃபாக எழுதிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின். 2020 ஜூலையினுடைய 1.1 பாருங்க. This is an MCQ question. You are given the following characteristic of quality information. இவ்வளவு தரமான விஷயங்கள் தரப்பட்டிருக்குது. தரமான தகவலுடைய சரியான பண்புகளை இனங்காண்க. தொடர்புடைய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, கிடைப்பனவு தன்மை, நம்பகத்தன்மை. என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாவது ஆன்சரா, ரெண்டாவது ஆன்சரா, மூணாவது ஆன்சரா, இல்லை நாலாவது ஆன்சரா? ரிலவன்சி, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. வாட்ஸ் ஆன்சர்? மேற்கூறிய யாவும் அஃப்னான் போயிட்டார். லக்ஷிகா 1.1 ஃபோன் சொல்றீங்க. Okay. What's the answer? For 1.1, the answer is going to be third one. ABC மாத்திரம். Students, இதில் என்ன பிரச்சனைண்டா டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை. உங்களோட ஆன்சர் சரிதான், பட் டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை. எந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் தமிழில் பிழைச்சிருக்கின்ற விளங்குதா உங்களுக்கு? எந்த இடத்தில் டிரான்ஸ்லேஷன் பிழைச்சிக்கின்ற அர்த்தம் விளங்குதா? தமிழில் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட், ஆனால் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளத்தால் இதனுடைய ஆன்சர் இதில் பிழையாக காட்டப்படுது. என்ன நடந்தீங்கன்னா, டியில் இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க செய்யும்போது கன்ஃபிடென்ஷியலிட்டின்னு போட்டாங்க. கன்ஃபிடென்ஷியலிட்டின்னா ரகசியத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இரகசியத்தன்மை தான் கன்ஃபிடென்ஷியலிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் அதை மொழிபெயர்க்கும் போது அதை நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டிக்கு பதிலாக மொழிபெயர்த்துட்டாங்க. ரிலையபிலிட்டி என்பது உண்மையிலேயே சரியான பண்பு தான். ஸோ ஆன்சர் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய மேற்கூறிய யாவத்துக்கும் அவங்க கட்டாயமாக மார்க்ஸ் தந்தே ஆகும். ஆனால் இங்கிலீஷில் கன்ஃபிடென்ஷியலிட்டி என்பது வராது. ஏயும் பியும் சியும் தான் வரும். ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் சரிதான். இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். சரியா? ஸோ தமிழுக்கு ஆன்சர் 4வது தான் பொருத்தம். ஓகே, இங்கிலீஷுக்கு 3வது தான் பொருத்தம். ஸோ யூ ஆர் கரெக்ட் இன் திஸ் ஆல்சோ. ரைட். ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜுங்கிற விஷயம் ஓகே. அப்போ இதன் அடிப்படையில் உங்களுக்கு now you know differentiate the between and data and information and explain the characteristic of quality information. தரவு என்பது என்ன, தகவல் என்பது என்ன, வித்தியாசப்படுத்த தெரியும், தரமான தகவலுடைய பண்புகள் வழங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் we have achieved. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நாம் அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். தகவல் முறைமையினுடைய கூறு, தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு, ஐடி எவ்வாறு தகவல் முறைமைகளுக்கு என்ன தொடர்பு இருக்குது, வணிக செயல்முறையில் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி உருவாக்க முடியும், ஐசிடி எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிற விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். ரைட்? எஸ், தட்ஸ் கரெக்ட் லக்ஷிகா. தட்ஸ் பேப்பர். அது ஒவ்வொரு பேப்பரினுடைய டெஸ்டிங்கை வச்சு தான் நாம் அதை எப்படி எழுதுவோங்கிறது தீர்மானிக்கணும். ஓகே. ஸோ டுடே கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் eager to see that. Let's see all of you in the next sessions, my dears. Have a great day. Thank you. Bye. See you.